சேர்ந்து பாடுவோம். ஓ சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். ஆஹா, இது அதிசயம் தானே, ஓஹோ இது உண்மையும் தானே. ஆஹா, இது அதிசயம் தானே, ஓஹோ இது உண்மையும் தானே. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், ஓ சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். கண்டு கொண்டேன் ஒரு புதையல், பெற்று கொண்டேன் ஒரு பொக்கிஷம். கண்டு கொண்டேன் ஒரு புதையல், பெற்று கொண்டேன் ஒரு பொக்கிஷம். இயேசுதான் என் இரட்சகர், இயேசுதான் என் ராஜா. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் ஓ சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதமா. சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதமா. பாவமெல்லாம் போக்கிவிட்டார், பயங்களெல்லாம் நீக்கிவிட்டார். பாவமெல்லாம் போக்கிவிட்டார், பயங்களெல்லாம் நீக்கிவிட்டார். சர்வ வல்லவர் பரலோகத்தில் பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. என் வாழ்வின் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். வாழ்வதுதான். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். ஊரெல்லாம் சொல்லிடுவேன், உலகமெங்கும் பறைசாற்றுவேன். பறைசாற்றுவேன். ஜீவிக்கிறார் என் இயேசு, சீக்கிரமாய் வந்திடுவார். ஜீவிக்கிறார் என் இயேசு, சீக்கிரமாய் வந்திடுவார். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சாவை வென்றவர் என் ஜீவனானார். ஆஹா, இது அதிசயம் தானே, ஓஹோ இது உண்மையும் தானே. ஆஹா, இது அதிசயம் தானே, ஓஹோ இது உண்மையும் தானே. சர்வ வல்லவர் சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். ஹல்லேலூயா. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய கிருபையா இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நம்முடைய கண்களை திறப்பதே கர்த்தருடைய கிருபையா இருக்கிறது. ஒரு நாள் வெளியில போயிட்டு வீட்டுக்குள்ள வரோனாலே அது பெரிய ஒரு கிருபை தான். எத்தனையோ பேர் வீட்டிற்கு காலையில வெளியில போயிட்டு ஆக்சிடென்ட் அது இதுன்னு சொல்லி தன்னுடைய உயிரை இழக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் இம்மட்டும் நம்மை ஒவ்வொரு நாளும் காலையில் எழுவது கர்த்தரை துதித்து மாலையில் மறுபடியும் வீட்டுக்கு திரும்புகிற வரைக்கும் தேவன் கிருபையாய் நம்மை போக்கிலும் வரத்திலும் பாதுகாத்திருக்கிறார். தொலைதூர பயணத்திலும் பாதம் கல்லிலே இடராமல் காப்பது கிருபை என்று சொல்லி
நாம் பாடுவோம். நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே என்று சொல்லி நாம் பாடுவோம். நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே, நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. ஓ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, கிருபையே, ஓ தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும், நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் காலையில் எழுவதும் கர்த்தரை துதிப்பதும், மாலையில் காப்புடன் இல்லம் வருவதும் கிருபையே. போக்கிலும் வரத்திலும் தொலைதூர பயணத்திலும், போக்கிலும் வரத்திலும் தொலைதூர பயணத்திலும், பாதம் கல்லிலே இடராமல் காப்பதும் கிருபையே, பாதம் கல்லிலே இடராமல் காப்பதும் கிருபையே. கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, கிருபையே, தேவ கிருபையே. மூலமாகாமல் இருப்பதும் கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே, நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. அக்கினி நடுவினிலே என்னை எழுத்திட நேர்ந்தாலும், தூதனாக நின்று என்னை காப்பதும் கிருபையே. ஆழியின் நடுவினிலும் சீரிடும் புயலினிலும், ஆழியின் நடுவினிலும் சீரிடும் புயலிலும், நீர்மேல் நடந்து வந்து என்னை காப்பதும் கிருபையே, நீர்மேல் நடந்து வந்து என்னை காப்பதும் கிருபையே. கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. கண்ணீர் கவலைகளில் கஷ்ட நஷ்டங்களில் துஷ்டனின் கைக்கு விலக்கி மீட்டதும் கிருபையே. கண்ணீர் ஆற்றி தேற்றியே அரவணைத்திடும், என்னை ஆற்றி தேற்றியே அரவணைத்திடும் மாபெரும் கிருபையே, எங்கள் தேவ கிருபையே, மாபெரும் கிருபையே, எங்கள் தேவ கிருபையே. கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ
கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கிருபையே. நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. எழுந்து நின்று பாடுமா? ஓ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. கொஞ்ச நேரம் ஆண்டவரை நாம் துதிக்க போகிறோம். அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்த தேவன், தன்னுடைய ஜீவனையை கொடுத்த தேவன். இன்றைக்கு உங்களையும் என்னையும் தூரமாயிருந்த நம்மை மறுபடியும் வீட்டிற்குள்ளே அழைத்து பிள்ளையாய் ஏற்றுக்கொண்ட ஒரு நல்ல தகப்பனை நாம் கொண்டிருக்கிறோம். இந்த காலை நேரத்தில் நமக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் அவரை துதிப்பதற்கு, அவரை நம்முடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளை எல்லாம் எண்ணி துதிப்பதற்கு, அவருடைய நாமங்களை எண்ணி துதிப்பதற்கு இது ஒரு நல்ல நேரம். அதனால் மௌனமாக இருக்காமல் கொஞ்ச நேரம் நம்ம கர்த்தருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம். அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும் என்று நாம் வாசிக்கிறோம். அநேக ஸ்தோத்திரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் கிருபையும் அதிகரிக்கும். அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது. அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவனாய் இருக்கிறார். உங்களையும் என்னையும் இந்த நாள் வரை பாதுகாத்திருக்கிறார். தாயின் கருவில் என்றைக்கு நாம் தோன்றினோமோ அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரை உங்களையும் என்னையும் சுகபத்திரமாய் காத்து வந்திருக்கிறார். ஒரு பெரிய நோக்கத்திற்காக உங்களையும் என்னையும் உயிரோடு காப்பாற்றி இருக்கிறார். அதனால் மௌனமாக இருக்காமல் கர்த்தருடைய நாமத்தை நாம் துதிப்போம். ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். எங்களை படைத்த தெய்வமே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை நேரத்தில் துதிப்பதற்கு எங்களுக்கு ஒரு ஸ்லாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்தீரே, நன்றி செலுத்துகிறோம். யெகோவா ஈரேவாக எங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்தித்த தெய்வமே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். யெகோவா ஷம்மாவாக எங்களோடு இருந்த தெய்வமே ஸ்தோத்திரம். யெகோவா ஷாலோமாக எங்களுக்கு சமாதானத்தை தந்த தெய்வமே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். யெகோவா நிசியாக எல்லா போராட்ட பிரச்சனைகளையும் எங்களுக்கு வெற்றியை தந்த தெய்வமே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். யுத்தங்களை செய்கிற தெய்வமே உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. எங்களை போஷித்து வழிநடத்தி பாதுகாத்து வந்த தெய்வம் அப்பா நீர். ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இம்மை பொழுதிலும் உங்களை கைவிடேன் என்று சொன்ன தேவன், முதிர் வயதிலும் எங்களை காக்கிற தேவன் அப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. நல்லவரே ஸ்தோத்திரம். சர்வ வல்லமை உள்ள தெய்வமே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இருக்கிறாராகவே இருக்கிறேன் என்று சொன்ன தேவனே, இருக்கிறேன் என்று சொன்ன தெய்வமே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சொன்ன தேவனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கையினாலும் ஆண்டவரே எங்களை மீட்டெடுத்த தெய்வமே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எகிப்தியருடைய சேனையை மூழ்கடித்த தெய்வமே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நிறைவான பலனை எங்களுடைய வாழ்க்கையில் தருகிற தெய்வமே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாய் நடத்துகிற தேவனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லா நாமத்துக்கும் மிக மேலான நாமத்தை உடையவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பாதாளத்தை வென்ற தெய்வமே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பாதாளத்தின் திறவுகோலை உடையவர் தேவனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மரணத்தை ஜெயித்தவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டீரே, நொறுக்கப்பட்டீரே. எங்களுடைய பாவங்கள், மீறுதல்கள், அக்கிரமங்களின் நிமித்தம் எங்களுக்காக நொறுக்கப்பட்டு உம்முடைய ஜீவனையே தந்து இன்றைக்கு எங்களை பரிசுத்தவானாய் மாற்றியிருக்கிறீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை எங்களுக்குள்ள கிரியை செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம். பஸ்கா ஆட்டுக்குட்டியாக எங்களுக்காக அடிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டியை உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. தேவகுமாரன் மனுஷகுமாரனாய் இந்த உலகத்திலே வந்தீரே, வார்த்தையான தெய்வம் மாம்சமாகி இந்த உலகத்திலே சஞ்சரித்தீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இம்மட்டும் எங்களை பாதுகாத்த கிருபை
இம்மட்டும் எங்களை மறவாத கிருபை ஆண்டவரே. ஒரு நாளும் எங்களை மறக்கவில்லை. நீங்க நன்றி செலுத்துகிறோம். தலை குனிந்த இடத்திலெல்லாம் எங்களுடைய தலையை நிமிர பண்ணுகிற தேவனே, நாங்கள் செய்கிற காரியத்தை எல்லாம் வாய்க்க பண்ணுகிற தேவனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஸ்தோத்திரம். ஒரு நாளும் எங்களை நீர் விட்டு கொடுக்கல அப்பா. சாத்தான் கையிலும் நீங்க விட்டு கொடுக்கல, மனிதருடைய கையிலும் விட்டு கொடுக்கல. உம்முடைய பிள்ளை என்று எங்களை விட்டு கொடுக்காத தெய்வம் அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய கால்கள் சறுக்கும் போதெல்லாம், நாங்கள் தடுமாறும் போதெல்லாம் வசனமாகிய வார்த்தையை கொடுத்து ஆண்டவரே எங்களை நேர் வழியில் நடத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம். தீபமாய் எங்களோடு கூட இருந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். நிழல் போல எங்களுடைய வாழ்க்கையில் வந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். சமாதானத்தை அருளினதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பாவியாகிய எங்கள் மீது கிருபையாய் இருந்த தெய்வம் அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காக ஜீவனை தந்த தெய்வமே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நல்லவரே, நல்ல தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். யோசேப்புடைய வாழ்க்கையில் தன்னுடைய உடன் பிறந்த சகோதரர் அவன் தூரத்திலே வரும்போது அவனை கண்டு அவனை குழியில் தூக்கி போடலாம், அவனுடைய கனவு எப்படி பலிக்கும் என்று நம்ம பார்க்கலாம் என்று சொல்லி சதி செய்து அந்த கனவின் நிமித்தமாக, அந்த தரிசனத்தின் நிமித்தமாக அந்த சகோதரர்கள் பகைத்தார்கள், குழியிலே தள்ளினார்கள். அதே போல தான் தாவீதுடைய வாழ்க்கையில் தன்னுடைய உடன் பிறந்த சகோதரர் பார்க்க ஆவலாய் வரும்போது தாவீதை அவர்களுடைய சகோதரர்கள் அலட்சியம் பண்ணினார்கள். ஆனால் ராஜாதி ராஜன் இந்த ரெண்டு பேரையும் பார்த்தார். யோசேப்பையும் பார்த்தார், தாவீதையும் பார்த்தார். எந்த நபர் தள்ளினார்களோ அவர்களுடைய கண்களுக்கு முன்பதாகவே எகிப்தின் ராஜாவாகவும் இஸ்ரவேலின் ராஜாவாகவும் மாற்றி தேவன் உயர்த்தினார். அப்பேற்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கிறோம். எதிர்க்கிறவர்கள் மத்தியிலும் தள்ளினவர்கள் மத்தியிலும் பந்தியை ஆயத்தப்படுத்தி அன்பாக கனம் பண்ணுகிற ஒரு தகப்பனை நாம் ஆராதிக்கிறோம். அவருடைய நாமம் பெரிய நாமம், இயேசுவின் நாமம். அந்த நாமத்தை நாம் பாடுவோம். எதிர்க்கிறவர் முன்பிலும் தள்ளினவர் மத்தியில் பந்தியாயத்தப்படுத்தி அன்பாக கனம் பண்ணி நீர் சொல்லுமா. எதிர்க்கிறவர் மத்தியிலும், எதிர்க்கிறவர் மத்தியிலும் தள்ளினவர் மத்தியில் பந்தியாயத்தப்படுத்தி அன்பாக கனம் பண்ணி நீர் சேர்ந்து சொல்லுமா. இயேசுவே, ஓ இயேசுவே,
அடையாளமாகவும் அக்கினி ஸ்தம்பமாகவும் கூடவே இருந்து அவருடைய சமூகம் அவர்களுக்கு முன்பதாக சென்றது. அதே போலதான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை அவருடைய சமூகம் உங்களுக்கு முன்னாடியும் என்னுடைய முன்னாடியும் செல்வதனால்தான் தேவன் இம்மட்டும் நம்மை பாதுகாத்து உயிரோடு பாதுகாத்திருக்கிறார். அவர் பெரிய தேவனாய் இருக்கிறார். அவர் அன்புள்ள தேவனாய் இருக்கிறார். அவரே துதிக்கு பாத்திரராய் இருக்கிறார். கனத்துக்கு பாத்திரராய் இருக்கிறார். நன்மைகளை செய்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் இந்த நாள்ல இந்த காலை நேரத்தில் அவருடைய நாமத்தை நாம் தொழுது கொள்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஞாயிறு ஆராதனையில எங்க எல்லாரையும் ஒன்று சேர்த்து உடைய நாமத்தை உயர்த்த, உடைய நாமத்தை கனப்படுத்த எங்களுக்கு பாராட்டின இந்த ஸ்லாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களோடு கூட வருகிற தேவன், உடைய சமூகம் தான் எங்களுக்கு வேண்டும் அப்பா. உடைய பிரசன்னம் எங்களுடைய வாழ்க்கையில இருந்தாலே போதுமே. உடைய கிருபை உடைய வாழ்க்கையில இருந்தாலே போதுமே. எல்லா காரியமும் எங்களுடைய வாழ்க்கையில நடக்குமே அப்பா. ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம். இந்த துதி ஸ்தோத்திர ஆராதனையை நீ ஆசீர்வதற்காக நன்றி. சுகந்த வாசனையை முகர்ந்து நம்முடைய ஆசீர்வாதிங்க. மீதமுள்ள பகுதியை உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். தேவாதி தேவ நீர் ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. இந்த நாள்ல அவர் வந்திருப்பது நமக்கு மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறது. அதனால நம்ம மத்தியில வந்திருக்கிற பாஸ்டரை நல்ல கைகளை தட்டி உற்சாகமாக நாம் வரவேற்போம். தேவனுடைய பரிசுத்தமிக்க நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். உங்கள் மத்தியில் இன்றைக்கு நிற்பதற்கு கற்றுக் கொடுத்த இந்த நல்ல தருணத்திற்காக தேவாதி தேவனுக்கு நன்றிகளையும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஆராதனையும் புகழ்ச்சியும் கனத்தையும் மகிமையும் செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. ஜெபத்தோடு நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போவோம். கண்களை மூடி கர்த்தரை நன்றியோடு கூட நாம் யாவரும் சேர்ந்து ஸ்தோத்திரம் செய்யலாம். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, விண்ணுக்கு மண்ணுக்கு ஆண்டவரே, எங்களோடு இருக்கிற இம்மானுவேலரே, உம்முடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம். பேசும் தெய்வமே, தெய்வ சபையில் எழுந்தருளி இருக்கிறவரே, எங்கள் மேல் கண்ணை வைத்து எங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறவரே, கரம் பிடித்து நடத்துகிறவரே, உணர்த்துகிறவரே, திருத்துகிறவரே, உருவாக்குகிறவரே, உயிர்ப்பிக்கிறவரே, உடனே இருக்கிறவரே, ஆளுகை செய்கிறவரே, ஆசீர்வதிக்கிறவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். காலங்களில் எங்களுக்கு தேவையான வார்த்தைகளை தந்து எங்கள் ஆத்மாவை திருப்தியாக்க உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய கிருபைக்கு அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம் என்று உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி படைக்கிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே மன்றாடுகிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய விலையேறு பெற்ற நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நல்ல காலை பொழுதலுமாய் கூட யாத்திராகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை ஒருவர் சத்தமாக வாசிக்க நாம் யாவரும் கவனித்து கேட்போம். இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு, மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு காணிக்கையை வாங்குவீர்களாக என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறத பார்க்குறோம். பொதுவாக காணிக்கைன்னாவே எல்லாருக்கும் முகம் வாடிடும். நீங்கள் கொஞ்சம் சிரிக்கிறீங்க, சரி பயப்படாதீங்க. சபையின் தேவைகள் நிறைய இருக்குது. பாசம்மா ஜெப குறிப்பில் சொன்னாங்க இல்லையா, என்னெல்லாம் சொன்னாங்க? ஜென்ரேட்டர் வாங்கணும், ஏசி வாங்கணும், ஒரு சைடில் காம்பவுண்டு போடணும், மேலே ஷெட்டு போடணும். இந்த ஜெப குறிப்புக்கு யார் ஜெபம் பண்ணது? சூப்பர். நான் என்னன்னா பாசம்மா சொல்லாத நிறைய ஜெப குறிப்பு சொன்னார், ஜெபம் பண்ணார். பாசம்மா சொன்ன ஜெப குறிப்பே கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி ஜெபம் பண்ணார். மேலே அம்மா வந்து செட்டு தான் கேட்டாங்க, அவர் ஒட்டு கேட்டுட்டார். கவனிச்சிங்களா? அப்புறம் பால் சீலிங் கேட்டார், ஏசி கேட்டார். இதெல்லாம் எப்போ தான் நடக்கும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் கொடுக்குறப்ப தான், மனப்பூர்வமாக கொடுக்குறப்ப தான், உற்சாகமாக கொடுக்குற பொழுது தான். ஆமென். இறைக்கிற கிணறு ஊறும், இறைக்காத கிணறு நாரும். நம்ம கிணறு ஊறுகிற கிணறாக இருக்கட்டும். ஆமென். சரி, அதனால் நம்ம தேவனுக்காய் கொடுக்குறதில் நம்ம மனப்பூர்வமாக சந்தோஷமாக நாம் செய்யணும்.
இது இயற்கையாகவே ஜனங்களுக்குள்ளே வரணும். பட் இன்னைக்கு மட்டும் இல்லைங்க, மோசே காலத்தில் ஜனங்களுக்கு அந்த உணர்வு இல்லை. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, மோசையை பார்த்து சொல்கிற பொழுது, நீ இஸ்ரவேல் புத்திரரை எனக்கு காணிக்கை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லி இருக்கிறத பார்க்குறோம். அதனால இன்னைக்கு பாஸ்டர் இதெல்லாம் சொல்லுங்கன்னு சொல்லி அனுப்பிடாரு நீங்கள் நினச்சிக்க கூடாது. அவர் பாவம் அப்புறாணி அங்கே படுத்து கிடக்கிறாரு. அதனால் நீங்கள் யாரும் அவரை என்ன செய்யக்கூடாதுங்க, தப்பாக எடுத்துக்கூடாது. ரைட். இப்போது ஆண்டவருக்கு நீங்கள் நம்ம இது இப்போ பழைய ஏற்பாட்டு வசனம் உங்களுக்கு காமிச்சு, புதிய ஏற்பாட்டில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவர் பிறந்த பொழுதும் காணிக்கைகளை கொண்டு வந்தாங்க, அவர் இறந்த பொழுதும் காணிக்கைகளை கொண்டு வந்தாங்க. கவனிக்கிறீங்களா? நான் பேசுகிற சத்தம் உங்களுக்கு கடைசி வரைக்கும் நல்ல தெளிவாக கேட்குதா? கொஞ்சம் சத்தம் கம்மியாக தான் இருக்கும். சத்தம் ரட்சிக்காது, சத்தியம் ரட்சிக்கும். ஆமென். அதனால் கவனமாக நீங்கள் என்ன பண்ணணும், கேளுங்க. சரி, நம்முடைய ஆண்டவர் பிறந்த பொழுது என்னெல்லாம் காணிக்கை கொண்டு வந்தாங்க? அந்த சாஸ்திரிகள் கொண்டு வந்தாங்க இல்லையா? என்ன கொண்டு வந்தாங்க? மத்தேயு 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துக்கு படித்து பார்த்தீங்கன்னா, அவங்க பொன்னை கொண்டு வந்தார்கள், தூப வர்க்கத்தை கொண்டு வந்தார்கள், வெள்ளை போளத்தை கொண்டு வந்தார்கள்னு வாசிக்க முடியும். இயேசு இறந்த பொழுது அங்கே இந்த நிக்கதேமு அப்படிங்கிற ஒரு மனுஷன் சில பொருட்களை கொண்டு வருவார் காணிக்கையாக கர்த்தருக்கு. என்ன கொண்டு வந்தார்? மெல்லிய வஸ்திரமா? நீங்கள் யோவான் 19ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம் படிங்களேன். யோவான் 19:39. வெள்ளை போலமும் கரிய போலமும் கலந்து ஏறக்குறைய 100 ராத்தல் கொண்டு வந்தான் என்று சொல்லி நாம் அந்த வேத பகுதியில் வாசிக்கிறோம். இப்போது இயேசு பிறந்தப்போ வந்த காணிக்கை நான் உங்களுக்கு காமிச்சேன், இறந்தப்போ வந்த காணிக்கையும் உங்களுக்கு காண்பிச்சிருக்கிறேன். இது ரெண்டுலையும் இடம்பெற்றிருக்கிற ஒரு பொருள் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வெள்ளை போலம். சாஸ்திரிகளும் வெள்ளை போலம் கொண்டு வந்தாங்க. இந்த நிக்கதேமும் என்ன பண்ணுறாரு? வெள்ளை போலம் கொண்டு வந்ததை நாம் பார்க்குறோம். இந்த வெள்ளை போலம் அப்படிங்கிறது ஒரு பிசின், ஒரு மரத்தோடைய பிசின். ஆப்பிரிக்காவில், அரபி தேசங்களில் அதிகமாய் காணப்படுகிற ஒரு வகையான முள் மரம். சிலர் செடின்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ரொம்ப பெருசாக இந்த கேதுரு போலெல்லாம் இருக்காது, சின்ன மரம் தான். ஆனால் நிறைய முள்ளுகள் இருக்கும், ஒரு கசப்பு நிறைந்த ஒரு மரம். அந்த மரத்திலிருந்து வடிகிற அந்த பிசின் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் இந்த வெள்ளை போலம். மர்மரம்னு சொல்லுவாங்க அந்த மரத்துக்கு பேர். நமக்கு முருங்கை மரம், கொய்யா மரம், மாமரம், தென்னை மரம், பனை மரம்லாம் தெரியும் பார்த்தீங்களா? அதுபோல் அங்கே காணப்படுகிற இந்த மரத்துக்கு பேர் என்னதுங்க? மர் அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க, சிலர் மிர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ மர்னாலும் அதுதான், மிர்னாலும் அதுதான். அந்த மரத்தோடைய பிசின், நம்ம முருங்கை மரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வரும் பாருங்க. முருங்கை மரம், வேப்ப மரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பிசின் இருக்கும் பார்த்தீங்களா? அதுபோல் அந்த முருங்கை பிசின் ரொம்ப மருத்துவ குணம் நிறைந்ததுன்னு சொல்கிறாங்க. அதுபோல் இந்த மர்மரத்திலிருந்து வருகிற அந்த பிசின் தான் வெள்ளை போலம் அப்படி சொல்லி சொல்லுவாங்க. இந்த வெள்ளை போலத்தை பற்றி தான் இன்னைக்கு உங்கள் மத்தியில் பாஸ் பேச சொன்ன பொழுது ஆண்டவனுக்கு கொடுத்த அந்த வார்த்தை வெள்ளை போலம். அதனால வெள்ளை போலத்திலிருந்து நான் தியானித்த சில விஷயங்களை உங்களுக்கு வேகமாக சொல்லி நான் நிறைவு செய்ய நான் விரும்புகிறேன். முதல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த வெள்ளை போலம் ஒரு திடப்பொருள். என்னதுங்க? ஒரு திடப்பொருள். திரவமாக தான் ஆரம்பிக்கும், ஆனால் என்ன ஆகிடும்? கொஞ்ச நேரத்தில் அது என்ன ஆயிடும்? காஞ்சி கெட்டியாகி ஒரு திடப்பொருளாக மாறிவிடும். அப்போ ஆண்டவர் கூட அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை சிரமமா இருக்கணும்னு விரும்புகிறார். சீமோன் அப்படிங்கிற சீசன், அந்த சீமோன் சொன்ன என்னங்க அர்த்தம்? பேதுருன்னு அர்த்தமா? பாறைன்னு அர்த்தமா? சொல்லுங்க, சும்மா நம்ம தானே. சரி, உங்களில் ஒருவனாய் நினைத்துக் கொள்ளுங்கள். அப்படி வேற்றுக்கிரக வாசியை பார்க்குற மாதிரி பார்க்கக்கூடாது இல்லையா? சரி, சீமோன் சொன்னா நாணல்னு அர்த்தம். என்னங்க? நாணல். பேதுருன்னு சொன்னா பாறைன்னு அர்த்தம்.
நானலாவே இருந்துட்டு போப்பான்னு விடல ஆண்டவர். நீ நானல் தான், அப்படிப்பட்டவனா உன்னை தான் நான் தெரிந்து கொண்டேன், அழைத்தேன். ஆனால் நீ நானலாகவே இருக்கக்கூடாது, கற்பாறையாக மாறணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவருக்கு பேதுரு என்று சொல்லி பெயர் வைத்ததை வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அதுபோல் ஆண்டவருக்குள்ளே வருகிற பொழுது நாம் பலவீனமானவர்களாக இருக்கலாம். ஆனால் நாம் என்ன செய்யணுமா? விசுவாசத்தில் பலம் அடைய வேண்டியவர்களாக இருக்கிறோம் இல்லையா? சங்கீதம் 125:1 நம்ம வாசிக்கிறோம்ல, அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் இளைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள் அப்படிங்கிறார். எப்படி இருப்பாங்களாம்? சீயோன் பர்வதத்தை போல அசைக்க முடியாமதவளா இருக்கணும். இல்லை, ஒரு சின்ன கஷ்டம் பிரச்சனை வந்துட்டா உடனே அப்படியே அழுது ஒப்பாரி வச்சு விசுவாசத்தை மறுதளிச்சு ஆண்டரை விட்டு பின்வாங்கி போகிற ஜனங்கள் தாங்க இன்னைக்கு நிறைய இருக்காங்க. தேவ பிள்ளைகளுக்கு அடையாளம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவங்க எப்படி இருக்கணுமா? என்றென்றைக்கும் அசையாமல் உறுதியாக இருக்கிற சீயோன் பர்வதத்தை போல அவர்கள் இருக்கணுமா. நீங்கள் பவுலுடைய வாழ்க்கையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க, அந்த அவருடைய வாழ்வியில் ஒரு கப்பல் பிரயாணம், அந்த கப்பல் பிரயாணத்தில் பார்த்தீங்கன்னா, அவர் பிரயாணித்த அந்த கப்பல் அந்த யூரோக்ளித்தோன் அப்படிங்கிற ஒரு புயலில் மாட்டிக்கும். பயங்கரமாக பயமுறுத்தும் அந்த புயல். அவர் கூட பயணம் பண்ணுகிற 276 பேர் இருக்கிறாங்க. அந்த கப்பலில் அவ்வளோ பேர் பயணம் செஞ்சாங்கன்னு பைபிளில் குறிக்கப்பட்டிருக்குது. சரிதானே என்ன சொல்கிறது? நீங்கள் சொன்னால் சரியாக இருக்கும் பாஸ்டருங்கிறீங்களா? பைபிள் படிங்க. ஆனால் நான் எங்கள் சபையில் உங்களை குறித்து நான் பெருமையாக சொல்கிறது உண்டுங்க. ஒரு புஸ்தகத்தையே மனப்பாடம் பண்ணி சொல்கிறாங்க, அதனால் நீங்களும் சொல்லணும்னு சொல்லி நான் அந்த தெசலோனிக்கேயர் நிருபம்லாம் படிக்க சொன்னேன். ஒரு சிலர் சொன்னாங்க, நீங்கள் நிறைய பேர் போட்டி போட்டு சொன்னீங்க, நான் பார்த்தேன், உங்களுக்கு நான் என் கையால் நான் பரிசும் கொடுத்துருக்குறேன், எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது. அதனால் நல்ல கவனமாக வேதத்தை படிங்க. இப்போ இந்த 276 பேரும் அப்படியே அரண்டு மிரண்டு பயந்து கலங்கி திகைத்து சோறு சாப்பிடாம தண்ணி குடிக்காம அப்படியே பக்குன்னு திக்குன்னு உட்காந்துருக்குறாங்க. இங்கே சிலர் நீங்கள் அப்படி தான் உட்காந்துருக்குறீங்க. உங்கள் பாஸ்டர் சொல்லுவார்ல, கென்ஸ்லி பாஸ்டர் என்ன சொல்லுவார்? சுகர் டெஸ்ட்டு கொடுத்துட்டு ரிசல்ட்டுக்கு உட்காந்துருக்கிற ஆள் மாதிரியே உட்காந்துருக்குறீங்க அப்படி மாதிரி வருங்க. அந்த மாதிரி உட்காந்துருக்குறீங்க. அந்த கப்பலில் நிறைய பேர் அப்படி தான் உட்காந்துருந்தான். அன்னைக்கு சாப்பிடலை, தண்ணி குடிக்கலை, தூங்கலை. ஆனால் இந்த தேவ மனுஷனுக்கு மட்டும் பயங்கர தைரியம். இந்த 25ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிங்களேன். 27ஆம் அதிகாரம் 25வது வசனம். அப்போஸ்தலர் நடபடிக்கை. திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையா இருக்கிறேன். அவர் பயப்படலைங்க, மற்றவங்களை திடப்படுத்துகிற ஒரு மனுஷனாக இருந்தார். இன்னைக்கு போராட்டங்கள் மத்தியில் நாம் என்ன பண்றோம்? நம்மளே திடப்படுத்துறதுக்கு ஒரு ஆள் தேடிக்கிட்டு இருக்கிறோம். தாவீதை எடுத்துக்கங்க. தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான் என்று சொல்லி வாசிக்கிறோம். நம்மளை தேட்டுறதுக்கு ஒரு ஆள் வரணும்னு எதிர்பார்க்க கூடாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு தும்பல் வந்துச்சுன்னா பாஸ்டர் சிஸ்டர், என்னங்க சிஸ்டர், சளி பிடிச்சிருச்சிங்களா சிஸ்டர், ஒன்றும் கவலைப்படாதீங்க சிஸ்டர், நான் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுறேன் அப்படி சொல்லணும்னு எதிர்பார்க்குறீங்க. ஐயா அம்மா என்ன நினைக்கிறீங்க? நான் தும்மிக்கிட்டு இருக்கிறேனே, இரும்பிக்கிட்டு இருக்கிறேனே, இந்த பாஸ் என்ன ஏன்னு கேட்டாரா, என்னன்னு கேட்டாரா, எட்டி தான் பார்த்தாரா? நான் எங்கள் சபையாக இருந்தால் எட்டி பார்க்கறதுன்னு எட்டி உதப்பேன்னு சொல்லுவேன். உங்கள்கிட்ட அப்படி பேச மாட்டேன். நான் விசுவாசத்தில் வளரணுங்க. 30 வருஷம் விசுவாசியும் தும்முனா இருமுனா என்னன்னு கேட்கணும்னு பாஸ் அவங்க பின்னாடி சுற்றிக்கிட்டு இருந்தால் எங்கேது புது ஆத்துமாக்களை பார்க்கறது? என்ன சொல்கிறீங்க? அப்போது நாம் நம்மை திடப்படுத்தி கொள்ளணும். எங்கள் சபையில் புதுசாக ஒரு பாட்டி அம்மா வந்தாங்க. அந்த அம்மா அது ஒரு ஆள்
அந்த அம்மாவை ஏமாற்றி நாடகம்லாம் நடித்து அவன் ஒரு டாக்டர்னு சொல்லி ஒரு அவசர கஷ்டத்தில் இருக்கிறேன் பணம் வேணும்னு சொல்லி அந்த அம்மா உடனே சாப்பாடெல்லாம் போட்டு அது நகையை கொண்டு போய் அடவு வச்சு பணம் கொடுத்து அனுப்பி விட்டுருச்சு. ஆனால் அந்த பணத்தை வாங்கினவன் எங்கே போவான் எங்கே வருவாங்கிறது எனக்கு தெரியும். அதனால் அவன் என்ன பண்ணா, நீ அந்த சபைக்கெல்லாம் போகாத, அந்த பாஸ்டர்லாம் உன் வீட்டுக்கு வர மாட்டார், உன்னெல்லாம் கண்டுக்க மாட்டார் அப்படின்ட்டான். நம்மகிட்டேருந்து வெட்டி விட்டான். ஆனால் அந்த அம்மா என்ன தெரியுங்களா சொல்லிடுச்சு, அடுத்த வாரம் வந்துச்சு. அவன் இவ்வளோ பேசின பிற்பாடு அந்த அம்மா வந்து இப்போ அன்னார் வந்தாப்பா இப்படி சொன்னாப்பா, நான் சொன்னேன் ஐயாவுக்கு 1008 வேலை இருக்கும், நாம தான் அவரை போய் பார்க்கணுமே தவிர அவர் நம்மளை வந்து பார்க்கணும்னு நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டேன். புது விசுவாசிங்க எவ்வளோ முதிர்ச்சி பாருங்களேன். கடைசியில் அந்த பணத்தை அவன் ஏமாற்றிட்டு போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அது வேறு விஷயம், விட்டுருங்க அதை. சரி, இப்போ நான் என்ன சொல்கிறேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நாம் நம்மை திடப்படுத்தி கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். அந்த அந்த திரவ நிலையிலே இருக்கக்கூடாது. அந்த பிஷன் மரத்துலேருந்து வர்றப்ப எப்படி தான் வந்துச்சு, திரவமாக தான் வந்துச்சு. ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சு, இந்த வேப்ப மரத்து பிஷன்லாம் எடுத்து உடச்சி பாருங்களேன், அப்படி அவ்வளோ ஹார்டாக இருக்கும். அது மாதிரி நாம் உறுதிப்பட்டவர்களாக இருக்கணும். நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கை 20ஆம் அதிகாரத்தில் கூட 22லேருந்து 24 வசனங்களை நீங்கள் ஒரு வாசிக்கலாம். 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் வரைக்கும். இப்போதும் நான் ஆவியிலே கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன், அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறிவேனா அறியேன். என்ன சொல்றாரு, கட்டுகளும் உபத்திரங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். ஜனங்க அவர் கழுத்தை கட்டிக்கிட்டுலாம் அழுதாங்களாம், அவங்க பயப்படுறாங்க, அவங்க இருதயம் கரையுது. ஆனால் நம்பால் கல்லு மாதிரியே தான் இருந்தார். இன்னைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? நம்ம மண்ணு தான், தண்ணி பட்டா கரையும். ஆனால் நம்ம கரைஞ்சிட கூடாதுன்னு தான் நம்ம சுட்ட மண்ணாக மாற்றிடுறாரு கர்த்தர். அதுக்கு மேலே தண்ணி ஊற்றினா அது என்ன செய்யாது, கரையாது. உங்களை யாரும் அசைக்க முடியாதுங்க. கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு சிறத்தன்மை நமக்கு என்ன பண்ணுறாரு, கொடுக்கிறவராக இருக்கிறாரு அப்படிங்கிறத நாம் அந்த வேத பகுதிகளிலே நாம் வாசிக்கிறோம். ஆகவே பாடுகளை கண்டு, உபத்திரவங்களை கண்டு, துன்பங்களை கண்டு, துயரங்களை கண்டு, தூஷணங்களை கண்டு அஞ்சாதீங்க, பயப்படாதீங்க. வியாதிகளை கண்டு பயப்படாதீங்க. உங்கள் பொருளாதார தேவைகளை குறித்து கலங்காதீங்க. உங்கள் பிள்ளைகள் திருமணத்தை குறித்து கவலைப்படாதீங்க, படிப்பை குறித்து கவலைப்படாதீங்க, வீடு கட்டுறதை குறித்து கவலைப்படாதீங்க, வாகனம் வாங்குறது குறித்து கவலைப்படாதீங்க, வாங்கி வச்சிருக்கிற கடனை குறித்தும் கவலைப்படாதீங்க. அதுக்குன்னு கொடுக்காம போங்கன்னு சொல்ல வரல நான். துன்மார்க்கன் கடன் வாங்கி செலுத்தாமல் போகிறான், வீடை மாற்றி வேற இடத்துக்கு போயிடுவான். கொடுத்தவன் என்ன பண்ணிட்டு இருப்பான், அல்லாடி அலம்போதி கிடப்பான். பார்த்துருக்கீங்களா? அது மாதிரிலாம் செஞ்சுருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களான்னு கேட்டீங்க பாஸ்டர், நியாயம். செஞ்சுருக்கீங்களான்னு கேட்குறீங்களே, ஏன்னா சபையில் எல்லா ஆளும் இருக்கும். 5 விரலும் ஒரே மாதிரியா இருக்குது. ஒன்று நெட்டையாக கிடக்குது, ஒன்று கட்டையாக கிடக்குது, ஒன்று குட்டையாக கிடக்குது, இது ரெண்டும் கட்டானா இருக்குது. அது மாதிரி தான் அங்கே இருக்கிற எல்லாரும் ஒரே மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க விடாதுங்க. எல்லாம் ஒரு மாதிரி தான். பறவைகள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம். என்ன சொல்கிறீங்க? சரி, அதனால் நாம் இன்னைக்கு எப்படிப்பட்டவர்கள்ங்கிறத நாம் சிந்தித்து பார்க்கணும். நம்ம எப்படிப்பட்ட பிரச்சனையில் இருந்தாலும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், அவர் எல்லாம் பார்த்து கொள்ளுவார். யெகோவா ஈரே என்பது அவருடைய நாமம். அவருடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். எல்லாம்னா இப்போ நான் சொன்ன இந்த எல்லா பிரச்சனைகளும் அவர் பார்த்துக்குவார். நான் எதுவும் சொல்லாததையும் அவர் பார்த்துக்குவார். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். சரி, அதனால் நீங்கள் தைரியமாக இருங்க. கர்த்தர் நல்ல உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு தான். ஆனால் சொல்கிறார் ஆண்டவர், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படிங்கிறார். ஆமென். அல்லேலூயா. சரி, அதனால் அன்றியும் தேவ பக்தியாய் நடக்க மனதாக இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் வேதம் சொல்லுகிறது. ஆனால் அந்த துன்பத்தின் பாதையில் கர்த்தர் நம்மளை கைவிட்டுட்டு போக மாட்டாருங்க. கூடவே இருந்து நம்ம பலப்படுத்தி சிறப்படுத்தி நிலைநிறுத்துவார்.
நம்மை கண்ணின் மணியை போல பாதுகாப்பார், நம்மை ஆசீர்வதிப்பார், அதிசயங்களை காண பண்ணுவார். ஆமென். ஹல்லேலூயா. சரி, ஆமீன் அல்லேலூயா சொல்கிறதுக்கெலாம் ஒவ்வொருத்தரும் தனியாக வந்து காசு கொடுத்து வரணும் போல. நான் பேசுகிறப்ப ஆமீன் சொல்லுங்கள், அல்லேலூயா சொல்லுங்கள், 50 ரூபா வச்சுக்கோங்க. அரசியல்வாதி நடத்துகிற கூட்டமா அது? அவன் தான் கொடுக்குற காசுக்கு தகுந்த மாதிரி கோஷம் போடுவான். ஜெயலலிதா வந்தப்போ ஒரு தடவை பார்த்தேன், அந்த பைபாஸ் ரோட்டில் திருவண்ணாக்காவல்கிட்ட அந்தம்மா மே ரோட்டில் போய்கிட்டு இருக்குது. இவன் கீ ரோட்டில் இருந்து தரையை தொட்டு வானத்தை தொடுறான், அம்மா வாழ்க அப்படின்னு. சரி, நான் என்ன சொல்கிறேன் கேட்டிங்கன்னா, இன்னைக்கு இருந்து நாளைக்கு காணாமல் போகிற மனுஷனுக்கு அவ்வளோ கோஷம் போடுறான், ஆரவாரம் பண்ணுறான், ஆர்ப்பரிக்கிறான். மறித்து மரணத்தை ஜெயித்து மகிமையின் நம்பிக்கையாய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற மன்னாதி மன்னனை, அந்த மகிமையின் தேவனை எந்த அளவுக்கு நாம் கனம் பண்ணணும்னு யோசித்து பாருங்க. ஆமென். அதனால் அவர் சமூகத்தில் உட்கார்ந்துருக்கிறதே அப்படியே சிரிச்ச முகமாக இருக்கணும், சுரிச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்க கூடாது. எப்படி இருக்கணும்? சிரிச்ச முகமாக இருக்கணும். அதான் கர்த்தரை கனம் பண்ணுறது. ஆண்டோடைய வார்த்தை வரப்போ ஆமேன் அல்லேலூயான்னு சொல்லி அதை அப்படியே ரிசீவ் பண்ணணும், வாங்கிக்கணும். ஆமேன் ஹல்லேலூயா. அப்போ தாங்க அவருக்கு சந்தோஷமாக இருக்கும். சரி, ஆகவே இதெல்லாம் நீங்கள் நல்லா மனதில் வைத்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து நான் சுருக்கமாக வேகமாக போக வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறபடினால இந்த மர்மரத்தினுடைய பிசின் அதோடைய கலர் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒயிட், வெள்ளை, வெண்மை. வெள்ளைனாவே நமக்கு ஒன்று ஞாபகத்துக்கு வரும், என்னங்க? பரிசுத்தம் இல்லையா? அப்போ இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாருல, நீங்க லேவியர் ஆகமத்தில் 11ஆம் அதிகாரம் 45ஆம் அதிகாரத்தில் வசனத்தில், 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், இதிலெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லுவார், நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் உங்கள் நடத்தைகள் எல்லாவற்றிலும் எப்படி இருங்க? பரிசுத்தராயிருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறத வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். சங்கீதத்து 93ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, பரிசுத்தமானது உமது ஆலயத்தின் நித்திய அலங்காரமாக இருக்கிறது. ஆலயத்துடைய நித்திய அலங்காரம் எதுங்க? இப்போ உங்கள் ஆலயமெல்லாம் கூட அப்படி என்ன பண்ணியிருக்கிறீங்க? அதை டெக்கரேட் பண்ணியிருக்கீங்க இல்லையா? என்னென்னமோ பண்ணி. இன்னைக்கு நிறைய பெந்தகோஸ்து சபைகளில் பார்த்தீங்கன்னா எந்த அலங்காரமும் பண்ணியிருக்க மாட்டாங்க, அப்படியே பிளைனாக இருக்கும். ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதெல்லாம் நித்திய அலங்காரம் கிடையாது. இது ரெண்டு வருஷம் மட்டுக்குமே சாமி அந்த ஃப்ளவர்ஸ்லாம். அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தூக்கி எறிஞ்சிருவோம், கெட்டப்பு வேற மாதிரி மாறிடும் இல்லை? ஆனால் ஆண்டவருடைய ஆலயத்தின் நித்திய அலங்காரம் என்னன்னு கேட்டிங்கன்னா பரிசுத்தம். பாவத்தோடு ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வேதத்தில் எபிரேயர் நிருபம் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்க முடியும். ஆகவே நாம் தேவனை தரிசிக்கணும்னு சொன்னாக்க நம்ம பரிசுத்தம் உள்ளவர்களாக என்ன பண்ணணும்? இருக்கணும் அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளைங்கிறது சமாதானத்துக்கு அடையாளமாகவும் இருக்குது. எதுக்கு அடையாளமாக இருக்குதுங்க? சமாதானத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. நீங்கள் வேதத்தில் அந்த மத்தேயு புத்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. யாருங்க? சண்டை முட்டி விடுறவன் இல்லை. யார் பாக்கியவான்? சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். சரி, அதனால் இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக சண்டை முட்டி விட்டு போயிட்டே இருப்பாங்க. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். இன்னைக்கு நாம் அவருடைய கட்டளைகளை கை கொள்கிற பொழுது அவருடைய ஜனமாக இருக்கிறோம்னு சொல்லி உபாகமம் 26:18 நம்ம வாசிக்க முடியும். அவருடைய ஜனம். யோவான் 1:12 நீங்கள் பார்க்குற பொழுது, விசுவாசம் உள்ளவர்களாய் அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகுவதற்கு அதிகாரம் கொடுக்கிறார். நல்லா நீங்கள் கவனிக்கணும். தேவனுடைய ஜனங்கிறது ஒரு நிலை, தேவனுடைய பிள்ளைங்கிறது
அதை காட்டிலும் இன்னும் நெருக்கமா இங்க இந்த மத்திய 5:9 நம்ம என்ன பார்க்கணும்னு சொல்லி கேட்டீங்கன்னாக்க, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். பிள்ளைக்கு என்ன புத்திரன்னா என்னங்க? இங்க கவனிக்கணுமா? இங்க இல்லாட்டி மைக்கு வாங்கி நீ பேசி நாங்க கேட்குறோம். சரி, ஓகே. எங்கள் சபையில் அப்படி தான் மைக்கு கொடுத்து விட்ருவேன் உடனே பேசு அப்படின்னு. அப்புறம் யார் பேசுவா? அதனால் ஹேண்ட் மைக் ஒன்று வச்சுக்க தம்பி, நான் சொல்கிற ஆள்கிட்ட மைக் கொடு. ரைட். அதனால் என்ன சொல்லிட்டு இருந்தேன்? பிள்ளை என்ன புத்திரன்னா என்னங்க தெரியல, சொல்லுங்களேன். சொல்கிறதுக்கு தாங்க பாசை உங்களை கூட்டு வந்து விட்டுருக்கிறாரு, எங்களை கேள்வி கேட்கவா விட்டு கொண்டு வந்தார் அப்படிங்கிறீங்களா? பிள்ளைன்னா ஒரு மனிதனுக்கு பிறக்கிற, அதாவது ஜனம்னா என்ன சொல்கிறதுங்க, நம்ம சொந்த பந்தம் எல்லாம் சேர்த்து ஜனம்னு சொல்லலாம் இல்லையா? பிள்ளைன்னா நமக்கு பிறந்தது தான் பிள்ளை. புத்திரங்கன்னா நமக்கு பிறந்த அந்த பிள்ளை இருக்குது பார்த்தீங்களா, அது இப்போ நஞ்சானும் குஞ்சானுமா இருக்கிற வரைக்கும் அந்த பிள்ளைக்கும் வேலைக்காரனுக்கு வித்தியாசம் இல்லைன்னு வேதம் சொல்லுகிறது. ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு வந்த பிற்பாடு அந்த இஸ்ரவேல் ஜனங்க ஒரு பண்டிகை ஒன்று நடத்துவாங்க. அதுக்கு மேலே அவன் எங்கே வேணாலும் போகலாம், தகப்பன் சொத்து இல்லை, அவனுக்கு அதிகாரம் உண்டு, வேலைக்காரனை வேலை வாங்கலாம், அப்படி உரிமை. அதுதான் பிள்ளைக்கும் புத்திரனுக்கும் உள்ள வித்தியாசம். இன்றைக்கி நிறைய பேர் நம்ம தேவனுடைய பிள்ளையே ஆகிட்டோம், நல்லது. ஆனால் அப்படி புத்திரர் ஆகணும். புத்திரராகிறதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா வேதத்தில் நிறையா இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். அதைத்தான் மத்திய 5:10 நம்ம ஏற்கனவே உங்களுக்கு காமிச்சு, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், ஏன் என்று சொன்னால் அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எந்த நிலையில் இருக்கோம்? அவருடைய ஜனமா மட்டும் இருக்கிறோமா, இல்லை அதை தாண்டி பிள்ளை ஆயிட்டோமா, இல்லை அதையும் தாண்டி புத்திரருங்கிற நிலைமைக்கு வந்துட்டோமா? இந்த வளர்ச்சி இருக்கணுங்க. அப்படி வந்த மாதிரியே இருக்கக்கூடாது. காலத்தை பார்த்தால் போதகர்களாக இருக்க வேண்டிய நீங்கள் பவுல் சொல்ல இருக்கு பார்த்தீங்க. அது போல நம்ம நாளுக்கு நாள் என்ன பண்ணிட்டு இருக்கணும்? இந்த குழந்தைகள் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா ஒரு சார்ட் ஒன்று கொடுப்பாங்க. அந்த பிள்ளை 3ஆம் மாதம் என்ன பண்ணணும், 5ஆம் மாதம் என்ன பண்ணணும், 9ஆம் மாதம் என்ன பண்ணணும், 12ஆம் மாதத்தில் என்ன பண்ணணும், இதெல்லாம் பண்ணலைன்னா உடனே தூக்கிட்டு வாங்கம்பா. அவங்கள என்ன பண்ணலாம்? வருஷத்துக்கு தகுந்த வளர்ச்சி இருக்கிறதா? சரீர வளர்ச்சியை நான் கேட்கலாம். ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அதுதான்டா வளர்ச்சின்னு சினிமாக்காரன் சொல்கிறான். நம்முடைய சரீரம் நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் வளர்ந்து கொண்டு தான் இருக்கும். அப்படித்தானே? 2 நாளைக்கு ஸ்டாப் பண்ணி வைக்க முடியுமா நம்மளால? சீக்கிரம் கிளம்புக்கடான்னா அன்னைக்கு ஒரு வீட்டில் கொஞ்ச நேரம் கடியாரத்தை நிப்பாட்டி வைங்கன்னா, அந்த மாதிரி நாம் நம்முடைய சரீர வளர்ச்சியை நாம் என்ன செய்ய முடியாது, தடுக்க முடியாது. அது பாட்டு வளர்ந்துக்கிட்டு இருக்கும். ஆனால் நம்முடைய ஆவியின் நிலைமை என்ன, நம்முடைய ஆத்மாவின் நிலைமை என்ன, ஆவிக்குரிய அறிவின் நிலைமை என்ன, தேவ பக்தியின் நிலை என்ன, பரிசுத்தத்தின் நிலை என்ன, இதெல்லாம் நாம் யோசிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆகவே நாம் நிதானித்து நாம் நம்முடைய வாழ்விலே நாம் வளர வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆகவே நீங்கள் வளரணும். சமாதானத்தை பற்றி பேசுகிறப்போ சில விஷயத்தை சொல்கிறதுக்கு எனக்கு ஆவியானவர் உணர்த்துறபடினால நான் அதையும் உங்கள் மத்தியில் நான் பேசுகிறேன். இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட பேசுகிறது ஒரு தீர்க்க தரிசனமான செய்தி. ஆமென். ஆண்டவர் ரொம்ப திட்டமாக தீர்க்கமாக பேசுகிறார். சமாதானம் வேணும்னா ஒரு மனிதன் மன்னிக்கிற மனப்பாங்கு உள்ளவனாக இருக்கணும். அவன் தான் சமாதானமாக இருக்க முடியும். மன்னிக்காம ஒரு மனிதன் சமாதானமாக இருக்கவே முடியாதுன்னு சொல்லாதீங்க, முடியவே முடியாது. சரியா? அதனால இன்னைக்கு நாம அப்படி மன்னிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். மன்னிக்கிற பொழுது நமக்கு நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்குங்க. நீங்க யாக்கோப்பு 5:16 படிச்சு பார்த்தீங்கன்னா அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள் என்று நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறதுன்னு சொல்லி வேதத்தில் வாசி. அந்த முற்பகுதியில் நீங்க கவனிச்சீங்கன்னா
என்ன பண்ண போட்டிருக்கிறது? ஒருவருக்கு என்ன பண்ணணுமா? அறிக்கையிட்டு, இல்லையா, நீங்கள் சொஸ்தமடையும் படிக்குன்னு ஆரம்பமாகும். எப்படிங்க? நீங்கள் சொஸ்தமடையும் படிக்கு ஒருவருக்கு நீங்க அறிக்கை பண்ணி மன்னிக்கணும் அப்படின்னு. அப்போ மன்னிக்கிறதுனால நம்முடைய சரீரத்தில் ஆரோக்கியத்தை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். ஒரு பிரசித்தி பெற்ற ஊழியக்காரர், சுகமளிக்கிற வரமுடையவர், அவர்கிட்ட ஒரு அம்மா போய் ஜெபம் பண்ண போனாங்களாம். இத்தனை வருஷமா அந்த வியாதி இருக்குது, யாரோ ஜெபம் பண்ணாங்க, சரியாகல, ஆனால் நீங்கள் பண்ண உடனே நடக்குது, அதனால் நீங்கள் பண்ணுங்க. அவர் ஜெபம் பண்ணாராம். ஆனால் அந்த அம்மாவுக்கு என்ன ஆகலை? சரியாகலை. அவருக்கு கௌரவ பிரச்சனை ஆயிடுச்சு. ஒன்று ஆண்டுகிட்ட கேட்க, ஆண்டவரே நான் கண்ணீரோடு ஜெபம் பண்ணனே, நீங்கள் கேட்கலையே. அப்போ தான் ஆண்டவர் சொன்னாராம், அவள் எல்லாரோடும் சமாதானமாக இருக்கிறாளான்னு கேளு அப்படின்னாராம். இன்னைக்கு ஆவியானவர் உங்களை பார்த்து அதான் கேட்குறாரு. எல்லோரோடும் சமாதானமாக இருக்கிறீங்களா? அம்மா மருமகளோடு பேசுறதில்ல, மருமவ மாமியாரோடு பேசுறதில்ல, பெற்றவங்க பிள்ளைகளோடு பேசுறதில்ல, பிள்ளைங்க பெற்றவங்களோடு பேசுறதில்ல, கணவன் மனைவிட்ட பேசுறதில்ல, மனைவி பிள்ளைகள்கிட்ட பேசுறதில்ல, அண்டை வீட்டுக்காரி அடுத்த வீட்டுக்காரிகிட்ட பேசுறதில்ல, ஏற்ற வீட்டுக்காரி பின்னாடி வீட்டுக்காரிட்ட பேசுறதில்ல. எல்லாம் நீயா நானா போராட்டம் தான். நான் வஸ்தியா நீ வஸ்தியா, நான் பெரியவளா நீ பெரியவளா. இதனால எல்லாரும் ஒருத்தர் பகைத்து கொண்டு சமாதானம் இல்லாமல் வாழ்கிற சூழலில் தான் இன்னைக்கு ஜனங்க இருக்கிறத பார்க்குறோம். சரி, அப்போ தான் ஆண்டவர் சொன்னாராம், அந்த அம்மா அப்படி அவள்கிட்ட கேளு அப்படின்னு கேட்டேன்னு, எல்லாரையும் மன்னிச்சிட்டேன், என்ன ஒருத்தரை மட்டும் என்னால் என்ன பண்ண முடியல, மன்னிக்கவே முடியல, மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னுச்சான். அப்போ தான் அவர் சொன்னாராம், நீ மன்னிக்கலைன்னா உனக்கு மன்னிப்பு கிடையாது, உனக்கு சுகம் கிடையாது, ஆரோக்கியம் கிடையாது, ஆண்டவர் அதில் தெளிவாக இருக்கிறார் அப்படின்னு சொன்னோன்னே இந்த அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு மனதை ஒருமுகப்படுத்தி கொண்டு அந்த யார் மேலே கசப்பு இருந்துச்சோ அவங்கள மன்னிக்கிறேன்னு சொல்லி அவங்க ஒப்பு கொடுத்தாங்களாம். அப்புறம் ஜெபம் பண்ணாராம், ஆண்டவர் உடனே சுகம் கொடுத்தாராம். தீராத வியாதி நொடிப்பொழுதில் சுகமாச்சான். எப்போ? மன்னிக்கிற பொழுது. உங்களுக்கு யார் மேலாவது கசப்பு, கோபம், வெறுப்பு, ஆத்திரம் அப்படி நினைக்கிறப்பே சிலால் அப்படி நெருன்னு பல்ல கடிப்பான். பார்த்துருக்கீங்களா? நான் சொல்லி பல்லு உடைச்சிட போகுதுடா, டாக்டர்கிட்ட போனால் ஒரு பல்லு கட்டுக்கு 12,000 ரூபா கேட்குறான்டா, ஏன்டா பல்ல உடைச்சிக்கிற, ரொம்ப காசு இருந்தால் உண்டியலில் கொண்டு வந்து போடுறான்னு சொன்னேன். சொல்கிறப்ப அப்படி கடிக்கிறாங்க பல்ல, நினைக்கிறப்ப எனக்கு ஆத்திரமாக வருதுங்கிறான், அப்படி கண்ணெல்லாம் கோவப்பழமாக செவக்குது, அவ்வளோ கோவம். உங்களுக்கு அப்படி யார் மேலாச்சும் மனக்கண்ணில் என்ன உருவம் வந்து நிற்கிது? யார் வருவா? மருமவ தான் அப்படிங்கிறீங்களா? மருமவளை கேட்டா, மருமவ ஸ்தானத்தில் உள்ளவங்களை கேட்டா யார் வருவா? வில்லிய மாமியா தான். ஏன் அப்படி பார்க்குறீங்க? மாமியாரை தாயா பாருங்க, மருமகளை மகளா பாருங்க. ஆம்பளைக்கு பிரச்சனை இல்லை, அலைஞ்சு கொடுத்து நெளிஞ்சு கொடுத்து உரலுக்கு ஒரு பக்கம் இடினா மத்தளத்துக்கு 2 பக்கம் இடின்னு மாமியா அம்மா குத்துனாலும் வாங்கிக்கிட்டு, பொண்டாட்டிக்கிட்டு ஜாலும் வாங்கிக்கிட்டு, எல்லா பக்கமும் பல்ல காட்டிக்கிட்டு வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன். பாம்பரியும் பாம்பின் கால். ஆனா இந்த பக்கம் அந்த மனசு என்ன பண்ண மாட்டேங்குது? ஆமேன்னு சொன்ன ஒரு ஆள் இல்லையா? சொல்லுங்க. ஆமேன்னு சொன்ன என்ன அர்த்தம்? நான் சொல்றது சரின்னு நீங்க சொல்றீங்கன்னு அர்த்தம் இல்லையா? யாரும் இல்லைன்னு சொன்னாலு யாருமே சொல்லலையா? சரி, விஷயத்துக்கு வாங்க. சரி, அதனால நீங்க ஆரோக்கியமா வாழணும்னு நினைச்சா மன்னிக்கிற மக்களா என்ன பண்ணணும்? இருக்கணும். சரி, 2வது மத்தேயு புத்தகம் 18ஆம் அதிகாரம் 34வது வசனம். 18:34. சரி, இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும் தானே? ஒரு மனிதன் ஒருத்தட்ட கடன் பட்டிருக்கிறான். கடனை கேட்குற பொழுது நிர்வாகம் இல்லை, கொஞ்சம் பொறுமையாக இருங்கிறான். உடனே எஜமானன் அதெல்லாம் மன்னிச்சிடுறாரு. காலம் கருதி நான் கொஞ்சம் வேகமாக பேசுகிறேன், நீங்கள் கவனிச்சிங்கன்னா புரியும், இல்லைன்னா புரியுறது மாதிரி இருக்கும். சரி, அப்போது இவன் என்ன பண்ணுறான்? மன்னிக்கப்பட்டவன் புறப்பட்டு போகிறான். புறப்பட்டு போகிற பொழுது அவனிடத்திலே சொற்ப பணம் கடன் பட்ட ஒருவனை பார்க்குறான். பார்த்தவன் என்ன பண்ணான்னா, குறவலையை பிடிச்சி என் பணத்தை வச்சுட்டு மறு வேலையை பாடுறான். நான் இந்த செய்தி யாருக்கு போகுது? எஜமானுக்கு போகுது. உடனே அவர் என்ன பண்ணுறாரு? நான் உனக்கு மன்னிச்சேனே, நீ உன்கிட்ட கடன் பட்டவனை மன்னிக்கிறதுக்கு உனக்கு என்னடா அப்படி சொல்லி கடனை தீர்க்கிற வரைக்கும் இவனை என்ன பண்ணுங்க, உபாதிக்கிறவன்கிட்ட கொண்டு போய் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை அனுப்பிட்டாரான்.
அப்போது மன்னிக்காதவங்களுக்கு என்ன இருக்குதுங்க? உபாதை இருக்கிறது, உபத்திரவம் இருக்கிறது, துன்பம் இருக்கிறது. யாருக்கெல்லாம் வேணும்? ஒருத்தருக்குமே வேணாமா? சரி, சில சபைகளில் பாடுகள் ஒவ்வொருத்தவங்களை கேட்டு ஜோம் பண்ணிட்டு இருக்கிறாள்லாம் நான் பார்த்துருக்குறேன். இருக்கிறதே தூக்கிக்கிட்டு ஒழுங்கா ஓட்டத்தை ஓடனோம்னா போதுங்கிற மாதிரி இருக்குது. இதில் உபவாசம் வந்து கேட்குறாங்க பாடு வேணுமா? அந்த பல்லெல்லாம் நமக்கு இல்லைங்க, நான் அப்படிலாம் கேட்குறதெல்லாம் இல்லைங்க. சரி, அதனால் நமக்கு பாடுகள் வேண்டாம். அதனால் அப்போ என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கனாக்க, நம்ம என்ன செய்யணும்? அப்போ மன்னிக்கிறவளா இல்லைன்னா தண்டனை உண்டு அப்படிங்கிறத பார்க்குறோம். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11ஆவது வசனம். கொஞ்சம் வேகமாக வாசிங்க. சாத்தானாலே நான் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். சரி, அதுக்கு முதல் வசனத்தை கூட சேர்த்து வாசிங்களேன் பார்க்கலாம். எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன். மேலும் எதை நான் மன்னித்திருக்கிறேனோ மன்னித்திருக்கிறேன். அப்போ இந்த மன்னிப்பை பற்றி சொல்லிட்டு வரப்போ தான் சொல்றாரு, இந்த சாத்தானுடைய தந்திரங்கள் நமக்கு நாம் அறியாதவைகள் அல்லவே. அப்போ மன்னிக்க முடியாதபடி கோபத்தையும் கசப்பையும் வெறுப்பையும் உண்டாக்குறது யாருடைய தந்திரம்? சாத்தானுடைய தந்திரம். அவன் தந்திரம் நமக்கு தெரிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் கோழி வளர்க்குறீங்க, இன்றைக்கி அந்த கோழியை பிடிச்சி இன்றைக்கி சமைக்கணும்னு நினைக்கிறீங்க, அதை ஒரு 2 தடவை பிடிக்க ட்ரை பண்ணிட்டீங்க, என்ன பண்ணும்? அது சாயந்தரம் அடையிற வரைக்கும் உங்கள் வீட்டு பக்கம் வராது. இன்றைக்கி போனவன் நம்ம ஜோலியை முடிச்சிருவாங்கடா அப்படின்னு வரவே வராது. நீங்கள் அதுக்கு மேலே அரிசியை போட்டாலும் சரி, பொட்டுக்கல்லையை போட்டாலும் சரி, அதை வாவான்னு கூப்பிட்டாலும் சரி, போபோன்னு கூப்பிட்டாலும் சரி, என்ன பண்ணாது? அது வரவே வராது. எவ்வகையான பட்சியா இருந்தாலும் அது கண்ணுக்கு முன்பதாக வலைய விருப்பது விருதாவா இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆனா நாம என்ன பண்றோம்? இதெல்லாம் பிசாசு விரிக்கிற வலைன்னு தெரிஞ்சு நெடுக போய் அதுல விழுறோங்கிறோம், மன்னிக்க மாட்டேங்கிறோம், கசப்பா இருக்கிறோம், வெறுப்பா இருக்கிறோம், கோபமா இருக்கிறோம், ஆத்திரமா இருக்கிறோம். சரி, அதனால இந்த தந்திரத்துக்கெல்லாம் தப்பணும்னா நம்ம மன்னிக்கிறவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறத நாம பார்க்குறோம். இந்த பிசின் வந்து வெள்ளை கலரில் இருக்கும்னு சொல்லி தான் நான் ஆரம்பித்தேன் இல்லையா? அந்த வெள்ளைக்கு தான் இப்போ 2 காரணங்கள் உங்களுக்கு காமிச்சேன். ஒன்று என்னதுங்க? பரிசுத்தம், இன்னொன்று சமாதானம். இந்த வெள்ளை பிசின் என்ன பண்ணு சொல்லி கேட்டிங்கன்னா, எப்படி நான் ஏற்கனவே வந்து அந்த திடப்பொருள் முதல்ல திரவமாக தான் வந்துச்சு, அதுதான் திடப்பொருளாக மாறுச்சு. அதுபோல் இது வெள்ளையாக தான் வந்துச்சு. ஆனால் நேரம் ஆக ஆக காலம் போக போக அந்த வெள்ளை பிசுன்னு சிகப்பாக மாறிடுங்க. சிகப்பு எதை குறிக்குதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தியாகத்தை குறிக்கிறது. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக தியாகமாக ரத்தத்தை சிந்தினார் இல்லையா? அது போல இன்னைக்கு அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் என்ன செய்யணுமா? அந்த தியாகம் வேணும் இல்லையா? கணவனுக்காக என்ன செய்யணும்? மனைவிமார் தியாகமா இருக்கணும். அவர் கேட்கறதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும்னா உங்களுக்கு அந்த தியாகம் இருந்தால் தான் செய்ய முடியும். சீக்கிரமா எந்திரிக்கணும், சுறுசுறுப்பாக வேலை செய்யணும் இல்லையா? ஆம்பளை ஆளுங்க வித விதமாக கேட்பாங்க சாப்பிட்றதுக்கு. செஞ்சு கொடுக்கணும்னா அந்த தியாக மனசு இருந்தால் தான் என்ன பண்ண முடியும்? செய்ய முடியும். ஐயாமாருக்கும் தியாகம் இருந்தால் தான் அவங்க கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்க முடியும் இல்லையா? அவங்க எப்போ தான் சந்தோஷமா இருப்பாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவங்க என்ன கேட்டாலும் நீங்கள் என்ன தான் பண்ணணும்? சரி அப்படின்னு சொல்லணும். நீங்கள் சரின்னு சொல்ல என்னது அப்படி கேட்டாங்க, சாரி அப்படி சொல்லிடணும். அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. கணவன்ட்டேருந்து எதிர்பார்க்குற 2 ஒரு வார்த்தை அவங்க. அப்படி தானே சிஸ்டர்? சரிங்கணும், சாரிங்கணும். இது சொல்லணும்னா நமக்கு பெரிய நிறைய தியாகம் வேணும். தப்பே பண்ணாமல் சாரி கேட்கணும் எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? ஆனால் அவங்க குடும்பம் சமாதானமாக குட்டி பரலோகமாக இருக்கணும்னா நான் உங்களுக்கு மந்திரம் சொல்லி கொடுத்துட்டு போகிறேன். கிராமத்துக்கு ஊழியத்துக்கு போகிறப்பெல்லாம் ஜனங்க சொல்லுவாங்க, ஐயா எனக்கு கொஞ்சம் மந்திரிச்சு விடுங்க அப்படிம்பாங்க. அது மாதிரி உங்களுக்கு நான் மந்திரம் சொல்லி கொடுத்துட்டு போகிறேன். சரின்னு சொல்லுங்க, சாரின்னு சொல்லுங்க, சந்தோஷமாக வச்சுக்கோங்க. எத்தனை பேர் குடும்பமாக வந்திருக்கிறார்? கணவன் மனைவி கை தூக்குங்களேன். சூப்பர், வெரி குட், கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். ரைட், இந்த தாரக மந்திரத்தை கடைபிடிங்க. எங்கள் பெரிய பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவார், கல்யாணம் ஆன பசங்களை கூப்பிட்டு ஆரம்பத்திலே அடக்கி வச்சுக்கடா அப்படிம்பாரு. சத்தமாக சொல்லுவார். அப்புறம் ஏவா அப்படி கூப்பிட்டு கிட்ட வந்து முடிஞ்சா பாரு, இல்லாட்டி அடங்கி போயிரு அப்படிம்பாரு.
நானும் நிறைய பேருக்கு இதை சொல்லி கொடுத்துருக்குறேன். சமயத்தில் நானும் அதை கடைபிடிச்சிருக்கிறேன். வேற வழி. குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு நான் பெரியவனா நீ பெரியவளாங்கிற கட்சி கட்டி போட்டி போட்டு என்ன பண்ண போறோம்? ஜெயிச்சுட்டு போட்டுமே, அந்த மனசு இங்கிட்டு வராது பெரும்பாலும். அதனால பெருந்தன்மை ஜெயிச்சுட்டு போயிட்டுமே அப்படின்னு விட்டுருங்க. சரி, ஆகவே நமக்கு தியாகம் வேணும் அப்படிங்கிற விஷயத்தையும் நாம் இந்த வேத பகுதிகளில் நாம் வாசிக்கிறோம். காலம் கருதி குறித்த நேரத்தில் முடிக்கிறவர்கள் பாக்கியவான்கள், ஏனென்றால் அவர்கள் மறுபடியும் அழைக்கப்படுவார்கள்னு சொல்லுவாங்க. அதனால் எனக்கு இன்னும் 1/4 மணி நேரம் இருக்குது. அந்த 1/4 மணி நேரம் இருக்குது தானே சாமி? ஓகே, நான் அதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன், நான் முடிக்கிறதுக்கு விரும்புகிறேன். இந்த பிசனுடைய ருசி, ஒரு பொருள்னா அதுக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும் இல்லையா? இந்த பிசனுடைய டேஸ்ட் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா கசப்பு. அந்த மரம், நம்ம ஊரில் இருக்கிற அந்த வேப்ப மரம் இருக்குது பார்த்தீங்களா, அது இலை கசக்கும், பூ கசக்கும், பட்டை கசக்கும். அது பழத்தை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா கூட அதில் கூட கசப்பு கலந்த இனிப்பு தான் இருக்கும். கசப்பு இல்லாத இடம் அந்த மரத்தில் இருக்கவே இருக்காது. அது போல் இந்த மர்மரம் பயங்கர கசப்பு. கசப்புனா கசப்பு, அதுதாங்க கசப்பு. நம்ம இந்த சிரியானங்க எல்லாம் கேள்வி பார்த்துருக்கீங்களா, சாப்பிட்ருக்கீங்களா யாரும்? ஒரு இலை இருக்கும், சின்னதாக ஒரு இலை, சுகருக்கு நல்லதுன்னு சாப்பிடுவாங்க, விஷக்கடிக்கு நல்லதுன்னு சாப்பிடுவாங்க. அதெல்லாம் ரெகுலராக நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம்னா ஒரு பாம்பு நம்மளை கடிச்சா கூட அது செத்து போயிடுமா. பாம்பு கடிச்சா யார் சாவானா? மனுஷன் சாவான். ஆனால் இந்த சிரியானங்க சாப்பிடுறது பாம்பு தான் சாப்பிட்டு தவிர இவன் சாக மாட்டானா. அவ்வளோ அது பவர் அதில் இருக்குன்னு சொல்லுவாங்க. எல்லாராலையும் சாப்பிட முடியாதுங்க. ஒருத்தர் அப்படி தான் என்ன பண்ணாருங்க, அந்த சிரியானங்க இலையை பிச்சு இது கழுவி டீப்பாயில் வச்சுட்டு ஒரு பாஸ்டர் அப்படியே எடுத்து ஒன்று ஒன்றா ரசித்து சாப்பிட்டுட்டு இருந்தார். நான் பார்த்து என்னங்க பாஸ்டர்னு, ஒன்று எடுத்து சாப்பிடேன் அப்படின்னாரு அசால்ட்டா. சும்மா ஒரே ஒரு இலையை தாங்க எடுத்து ஒரு கடி கடித்தேன். அதுக்கு மேலே குடல்லாம் உள்ளே இருக்க மாட்டேன்னு சொல்லிருச்சுங்க. வெளியில் வர்றேங்குது எல்லாம். அதை உள்ளுக்குள்ளே தக்க வைக்கிறதுக்கு படாத பாடாக போச்சு. அவ்வளோ கசப்புக்கு இருக்கும் அந்த சிரியானங்க. வேணா தேடி எங்கேயாச்சும் என்ன பண்ணுங்க, சாப்பிட்டு பார்த்துட்டு பாஸ்டர் மாட்ட சொல்லுங்கள், நான் அடுத்த தடவை நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். சரி, அப்போது இதை காட்டிலும் குட்டிய கசப்பு நிறைந்தது தான் எதுங்க, அந்த மர்மரம். அதோடைய எல்லாம் பிசுனும் கசக்கும். அப்போது இந்த இந்த வெள்ளை போலத்தினுடைய ருசி எப்படிங்க இருக்குமா? பிசின் தானே அது. அதோடைய ருசி எப்படி இருக்குமா? கசப்பாக இருக்குது. இந்த கசப்புங்கிறது எதுக்கு நம்ம அடையாளமாக எடுத்துக்கலாம் கேட்டிங்கன்னா, ஒரு தேவ பிள்ளைகிட்ட காணப்படுகிற சுய வெறுப்பு, சுயத்தை சாகடிக்கணுங்க. பவுல் சொல்கிறார் பார்த்தீங்களா, வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்துவே வாழ்கிறார். இன்னொரு வசனத்தில் படிக்கிறோம் இல்லையா, கிறிஸ்துவினுடையவர்கள் மாம்சத்தையும் தங்கள் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் இல்லையா? அப்போ இன்னைக்கு நாம் அப்படிப்பட்டவர்களாக நாம் இருக்க வேண்டியதனுடைய அவசியத்தை நாம் இந்த வேத பகுதிகளில் நாம் வாசிக்கிறோம். ஆகவே நாம் நம்முடைய சுயத்தை நாம் என்ன பண்ணணும், வெறுக்கணும். அப்போ பவுல் சொல்கிற பொழுது அந்த 20ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் ரொம்ப அழகாக சொல்லுவார். என்ன கேட்டிங்கன்னா, என்னுடைய பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன் அப்படிம்பார். எதையா? பிராணன் என்னங்க? பிராணன்னா உயிர். உயிரை கூட நான் பொருட்டா நினைக்கல, ஆண்டவருடைய ஊழியம் தான் எனக்கு பெருசு அப்படிங்கிறார். அதனால தான் எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமா விட்டேங்கிறார். அந்த காலத்தோட பெரிய படித்த மனுஷன், பணக்காரன், கப்பல் ஓடிச்சான். கப்பல் இருந்தால் பெரிய ஆள் தான் இல்லையா? அதனால தான் யாரும் சோகமாக கன்னத்தில் கை வச்சு உட்காந்துட்டா சொல்லுவாங்க, ஏன் கப்பல் கவுந்து போச்சா, கன்னத்தில் கை வச்சுட்டு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆக்சுவலாக அந்த பழமொழிக்கு அது அர்த்தம் இல்லைன்னு சொல்லுவாங்க. கப்பலே கவுந்தாலும் கன்னத்தில் கை வைக்காதுன்னு. கப்பலே கவுந்தாலும் கண்ணக்கோளில் கை வைக்காதே அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. கண்ணக்கோள்னா என்ன தெரியுமா? திருடர்கள் செவுத்த ஓட்ட போகிறதுக்கு பயிற்சிருக்கிற ஒரு டூல். அதனால கப்பல் கவுடுற மாதிரி ஒரு பெரிய நஷ்டம் வந்தால் கூட திருட்டு தொழிலுக்கு என்ன பண்ணிடாத, போயிடாத அப்படிங்கிறதான் கப்பலே கவிழ்ந்தாலும் கண்ணக்கோளில் கை வைக்காதேங்கிறத நம்ம ஆளுங்க அதுலேயும் ஒரு அர்த்தத்தை கொண்டு நம்பாருங்க. நம்மள அதான் தமிழை. கப்பலை கவிழ்ந்தாலும் கன்னத்தில் கை வைக்காதரா, கவலைப்படாதரா, கர்த்தர் பார்த்துக்குவாரு. ஆமென், ஹல்லேலூயா.
சரி, அதனால நம்ம வந்து சுயத்தை நாம் என்ன பண்ணணுமா? வெறுக்கணும். என் பிராணனையும் நான் என்ன பண்ண மாட்டேன், அருமையாக நான் எண்ண மாட்டேன் அப்படி சொல்லிட்டு இங்கே பவுல் சொல்லுகிற விஷயங்கள் எல்லாம் நம்ம வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆகவே நம்ம ஆண்டவரை பின்பற்றுறவனாவே எப்படி இருக்கணும் தான் அவர் விரும்புகிறார் தெரியுங்களா? ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்ற கடவன். எப்படி வரணுமா? நம்ம சர்ச்சுக்கு வரப்போ கூட பைபிள் எடுத்துகிட்டு வர மாட்டோம், பாட்டு புத்தகம் எடுத்துகிட்டு வர மாட்டோம், நோட்ஸ் எடுக்கிறதுக்கு நோட் இருக்கிறது, பேனா இருக்காது இல்லையா? பெரும்பாலும் எல்லாம் வச்சுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், கைவீசு அம்மா கைவீசு, கடைக்கு போகலாம் கைவீசு, முட்டாய் வாங்கலாம் கைவீசு, முழுசா திங்கலாம் கைவீசு, அப்படி தான் வந்துட்டு இருப்பாங்க, போயிட்டு இருப்பாங்க. நம்ம சும்மா கைவீசி நடக்கிறதுக்கு கர்த்தர் நம்ம அழைக்கலைங்க. அவர் எப்படி சிலுவை சுமந்தார், அது போல நம்ம ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஒரு சிலுவையை வச்சிருக்கிறார். நமக்கு கர்த்தர் வைத்திருக்க அந்த சிலுவையை தூக்கிக்கிட்டு தாங்க அவருக்கு பின்னாடி நடக்கணும். அவரோடு கூட பாடுகளை சகித்தோம் என்று சொன்னால் அவரோடு ஆளுகை செய்வோம். நமக்கு ஆளுகை செய்யறதுக்கு ரொம்ப ஆசையா இல்லையா? ஆண்டவர் நிறையா செய்யணும், இப்படி வைக்கணும், அப்படி வைக்கணும், இலாக்காமல் மேலாக்கணும், வாழாக்காமல் தலையாக்கணும், ஆபிரகாமி ஆசீர்வதித்தது போல ஆசீர்வதிக்கணும், பேரை பெருமைப்படுத்தணும், நான் ஆசீர்வாதமாக இருக்கணும், அதிசயங்களை காணணும். ஆசை இருக்குது அரசால, புத்தி இருக்கு கழுத மேய்க்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆசை நல்ல ஆசை தான், அருகதை இருக்கா? யோசிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நான் பேசுறது கொஞ்சம் கொச்சையாக இருந்தாலும் எதையாவது சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கணுங்கிற ஒரு ஆதங்க, விடிய விடிய உட்காந்துட்டு தூங்காமல் உங்களுக்காண்டி நான் ஜெபம் பண்ணி மெசேஜ் எடுத்து வந்து பேசிகிட்டு இருக்கிறேன். ஏன்னா ஆக்சுவலாக நான் அடுத்த வாரம் தாங்க உங்கள்கிட்ட அது வர்றது. திடீர்னு சீட்டு என் மேலே விழுந்தது, அதனால ஓவர் எஃபர்ட் போட வேண்டியதாக போயிட்டு. எந்த அளவுக்கு எஃபர்ட் எடுக்கிறோமோ, தியாகம் பண்ணுறோமோ, பிரயாசப்படுறோமோ, அந்த அளவுக்கு செய்தியில் அதோட சாராம்சத்தை கத்த தருவார். அதோட ரிசல்ட் நல்லா இருக்கும். ஒரு பெரிய ரிசல்ட் எதிர்பார்த்து தான் உங்கள்கிட்ட நான் விதைச்சிக்கிட்டு இருக்கிறேன். ஆமே, நான் விதைக்கிறது முளைக்குங்கிற நம்பிக்கையோடு பேசிக்கிட்டு இருக்கிறேன். முளைச்சது 60 100 பலன் தரணும்னு எதிர்பார்ப்போடு உங்கள் சமூகத்தில் நிற்கிறேன். ஒரு சமயம் நான் பைபிள் காலேஜ் முடிச்சு வந்தப்போ ஒருத்தர் கேட்டார், என்ன நோக்கத்தோடு பிரசங்கம் பண்ணுறீங்க அப்படின்னாரு. நிச்சயமாகவே அப்போ எனக்கு நோக்கம்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஞாயிற்றுக்கிழமையானா நான் ஒரு ஒரு பிரசங்கம் பண்ணியே ஆகணும், அவ்வளோதான். பிரசங்கம் பண்ணினேன், வேற ஒன்றும் எதிர்பார்க்கல அப்படிம்பேன். ஆனால் இப்போலாம் எனக்கு நிறைய எதிர்பார்ப்பு இருக்குங்க. நிறைய எதிர்பார்ப்புன்னா போகிறப்ப மொத்தமாக கவர் கொடுக்கணும்னு நினைச்சு சொல்ல சாம, நான் பேசுகிற சத்தியம் ஜனங்களை தொடணும், ஜனங்களை மாற்றணும். இங்கேருந்து வீட்டுக்கு போனால் கூட நான் பேசின சத்தம் உங்கள் காதில் அப்படியே ரீங்காரமிட்டுக்கிட்டு இருக்கணும், உங்களை உந்தி தள்ளணும், உங்களை ஓட வைக்கணும். கத்தரை விட்டல்ல, கத்தருக்காக ஓட வைக்கணும். ஆமென். சரி, அதனால் நீங்கள் இதெல்லாம் நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். கத்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அதனால் பாடுகள் இல்லாமல் வாழ்க்கை கிடையவே கிடையாதுங்க. வீட்டுக்கு வீடு வாசப்படி எல்லா மனுஷனுக்கு போராட்டம் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது. அவங்கள பார்த்து அந்த சிஸ்டர் பாருங்கள் ஜாலியாக இருக்கிறாங்க, நீங்கள் சொல்லலாம் அந்த அம்மாவே கேட்டு பாருங்கள், என் வாழ்க்கையே நாய்படாத பாடாக இருக்குது அப்படிங்க. அதனால் நீங்கள் அடுத்தவங்களை பார்க்குறத காட்டிலும் ஆண்டவரை பாருங்கள். அவர் சிலுவை சுமந்தது போல் எனக்கு ஒரு சிலுவை கொடுத்துருக்கிறார். ஒருவேளை அந்த சிலுவை புருஷனாக இருக்கலாம், ஒருவேளை அந்த சிலுவை மனைவியாக இருக்கலாம், ஒருவேளை அந்த சிலுவை மாமியாராக இருக்கலாம், ஒருவேளை அந்த சிலுவை மருமகளாக இருக்கலாம். கிச்சு முச்சுக்காமல் தூக்கிட்டு சுமக்கணுங்க. சத்தம் காட்டக்கூடாது, முறுமுறுக்கக்கூடாது. முறுமுறுத்த ஆளுங்களை பூரா வண்ணாந்தரத்தில் காலி பண்ணார் ஆண்டவர். காணானுக்குள்ள எவனும் காலை வைக்கல. கர்த்தர் உங்களுக்கு நியமித்திருக்கிற பாதையில் லக்கை நோக்கி ஓடுங்க, பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடுங்க, முடிவு பரிந்தும் ஓடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சரி, நான் கடைசி பாயிண்ட்டுக்கு நான் வர்றேன். இதனுடைய இந்த வெள்ளைப்போளத்தினுடைய குணம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வாசனை வீசும். பயங்கர வாசனையாக இருக்கும். வாயில் வச்சா கசப்பு அப்படி தான் இருக்கும். ஆனால் வாசனை மூக்கில் வச்சு மோந்து பார்க்கணுன்னு அவசியம் இல்லைங்க. அந்த ஏரியாவே அப்படியே கமன்னு இருக்குமா, பாய் விட்டு பிரியாணி மாதிரி. ஏங்க பாஸ்டர் இப்போ போய் நாங்களே உபவாசத்தில் வந்திருக்கிறோம், இப்போ பாய் விட்டு பிரியாணியெல்லாம் ஞாபகப்படுத்துறீங்க அப்படிங்கிறீங்களா?
அதனால் நம்ம வந்து இந்த ஜெயங்கொண்ட பக்கமெல்லாம் போனோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஏரியாவில் போகிற நான் வந்து ஒரு வருஷம் அங்கே ஊழியம் செஞ்சேன் ஜெயங்கொண்டத்தில். பஸ்ஸு அப்போல்லாம் ரோடு ரொம்ப குண்டு குழியமாக இருக்கும், ஒரு 2.5 மணி நேரம் ட்ராவலிங் போகும் லால்குடிலேருந்து பஸ்ஸு. சமயத்தில் தூங்கிடுவோம். ஆனால் அந்த ஜெயங்கொண்ட பக்கத்தில் போனோன்னு தானாக முழிப்பு வந்து எப்படி சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த ஏரியாவுக்குள்ளே நுழைஞ்சேன்னு அந்த முந்திரி பழம் வாசம் வரும் பாருங்க, சும்மா அப்படி தாங்க இருக்கும். அந்த வாசத்தை முகந்தன்னே முழிப்பு வந்துடும், ஜெயங்கொண்டம் வந்துருச்சு அப்படின்னு. அதுபோல் இந்த மர்மரம் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படி அவ்வளோ வாசனையாக இருக்குமா. இந்த வாசனை என்பது சாட்சியை குறிக்கக்கூடியது. எதை குறிக்கக்கூடியதுங்க? சாட்சியை குறிக்கக்கூடியது. யாக்கோப்பு சொல்வார்ல ஆதி ஆகமத்தில் தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து, நீங்கள் இப்படி என்னுடைய வாசனையை கெடுத்தது என்ன அப்படிம்பாரு. என் சாட்சி எப்படி கெடுத்துட்டு வந்து நிற்கிறீங்களாடா அப்படின்னு சொல்லி தன்னுடைய மகன்களை பார்த்து அவர் கடிந்து கொள்கிறத வேதத்தில் நாம் வாசித்திருக்கிறோம். அதனால் இன்னைக்கு அப்போஸ்தலர் 1:8 ஆண்டு சொல்கிறாரு, நீங்கள் வந்து பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளணும், அப்போ தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், எனக்கு சாட்சிகளாக இருக்க முடியுங்கிறாரு. அப்போஸ்தலர் 5:32 நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க சீசர்கள் சொல்கிறாங்க, நாங்களே சாட்சிகள்னு சொல்கிறாங்க. அதுபோல் இன்னைக்கு இயேசு நல்லவருங்கிறதுக்கு நீங்களும் நானும் தாங்க சாட்சி. இயேசு பாவத்தை ஜெயித்தார், பிசாசை ஜெயித்தாருங்கிறதுக்கு நீங்களும் நானும் தாங்க சாட்சி. இயேசு உயிரோடு இருக்கிறாருங்கிறதுக்கு நீங்களும் நானும் தாங்க சாட்சி. இன்னைக்கு கிறிஸ்தவங்க சாட்சியாக வாழ்கிறோமா? தெருவில் போய் ஒரு ஒரு புறஜாதியான்ட்ட சத்தியம் சொன்னால் முதல்ல கிறிஸ்தவனுக்கு போய் சொல்லுங்கிறான். கிறிஸ்தவனுக்கு கிறிஸ்தவனா இல்லைங்க. பேர் கிறிஸ்தவங்களை ஒரு பக்கம் ஓரங்கட்டுங்க, ஒதுக்கி வைங்க. சபையில் இருக்க ஜனங்களுடைய நிலைமை என்னங்க? அஞ்ஞானிகளுக்கும் சொல்லப்பட்டிராத அருவருப்பு சபைக்குள்ள இருக்குன்னு பவுல் சொல்றாரு. என்ன அருவருப்புலாம் இப்போ நான் பேச விரும்பலன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது வெளியில் இருக்கிற ஜனங்களை காட்டிலும் மோசமானவர்களாக இருக்கிற ஆட்கள் சபைக்குள்ளே உண்டுங்க. வெளியில் எவ்வளோ நல்லவங்க இருக்கிறாங்க. போன வாரம் எங்கள் பசங்களை ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு அனுப்பி விட்டேன். ஒரு புது வண்டி ஒன்று, புது வண்டினா செகண்ட்ஸ் தான், அது எங்களுக்கு புது வண்டி. அதில் வந்து அந்த வண்டியில் பெட்ரோல் நாப்பு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அந்த மெயின் ரிசோர்ன்ற இருக்கும்ல, அதில் கொஞ்சம் ப்ராப்ளம் போல். இவன் ரிசோர்வில் வண்டி மைலேஜ் கொடுக்குன்னு சொல்லி எடுத்துகிட்டு போயிட்டான். மைலேஜ் செக் பண்ணணுங்கிறதுக்காண்டி போடாமல் எடுத்துகிட்டு போயிட்டான். அது கொஞ்சம் இன்டீரியரான பிளேஸ். போகிற வழியில் வண்டி நின்று போச்சு. போட்டு சாட்சி கீச்சு மிதிச்சுக்கிட்டு இருக்கிறான். அந்த நேரத்தில் ஒருத்தர் வண்டியில் போனவர் என்ன பண்ணுறாரு, வந்து நிப்பாட்டி, என்ன ப்ரோ பெட்ரோல் இல்லையான்னு கேட்குறாரு. அந்த நேரம் பார்த்து வண்டி ஸ்டார்ட் ஆச்சு. இவன் வண்டி ஸ்டார்ட் ஆன சந்தோஷத்தில் அவர் கூட பதில் சொல்லாமல் ஒரே திருவி வண்டி போகிறப்ப போயிடலான்னு சொல்லிட்டு திருவிட்டான். கொஞ்சம் தூரம் போனேன்னு மறுபடியும் நின்று போச்சு. பதில் கூட சொல்லாமல் ஒருத்தட்ட வந்தாங்க பார்த்தீங்களா, அந்த மனுஷன் திரும்ப யூட்டர்ன் அடித்து திரும்பி வந்து, என்ன ப்ரோ நின்று போச்சா, வாங்க பக்கத்தில் ஒரு 2 கிலோமீட்டரில் பெட்ரோல் பங்க் இருக்குது, உங்கள் வண்டியை நான் டோப் பண்ணிட்டு வரேன் அப்படின்னாராம். சரின்னு இவங்களை வச்சு அவர் டோப் பண்ணி கொண்டு வந்து பெட்ரோல் பங்கில் கொண்டு வந்து விட்டுட்டு, பைசா இருக்கா நான் தரட்டுமான்னாராம். முன்ன பின்ன தெரியாதுங்க. இவ்வளோ உதவி செஞ்சு கொண்டு வந்து விட்டதே பெரிய விஷயம். பைசா இருக்கா தரட்டுமான்னு கேட்குறாராம். அவ்வளோ நல்லவங்களும் வெளியில் என்ன பண்ணுறாங்க, இருக்கத்தான் செய்கிறாங்க. சினிமாக்காரன் சொன்ன மாதிரி உள்ள அத்தனை பேரும் குற்றவாளியும் கிடையாது, வெளியில் இருக்கிற அத்தனை பேரும் புத்தங்காந்தியும் கிடையாது. சபையில் இருக்கிறவங்கெல்லாம் நல்லவன்னு நாம் நினச்சிக்கவும் கூடாது, வெளியில் இருக்கிறவங்களாம் அயோக்கியன்னு நினச்சிக்கூடாது. சபையில் இருக்கிற நாம நல்லவளாக இருக்கணும், கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவளாக இருக்கணும் சொல்லி கிறிஸ்து நம்ம இடத்துல விரும்புகிறார், எதிர்பார்க்கிறார். சாட்சி அவள் நம்முடைய வார்த்தையினால் இயேசுவை அறிவிக்கிறதை காட்டில் நம்முடைய வாழ்க்கையினாலே இயேசுவை அறிவிக்கிறவளாக இருக்கு. நம்ம பார்க்குறப்போ அவங்க கிறிஸ்துவை காணணும். நாம தான் தேவனுடைய நடமாடுகிற நிருபங்கள், நாம தான் கிறிஸ்துவின் நற்கந்தங்கள். நான் சொல்கிறதெல்லாம் வசனத் பைபிளில் இருக்குதானே, இல்லை அவர் பாட்டுக்கு வந்தார், இஷ்டத்துக்கு என்னென்னமா பேசினார் அப்படின்னு என்ன போய் பாஸ்டர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. என்னம்மா? சரி, அதனால் இன்னைக்கு நாம் நல்ல சாட்சி உள்ளவர்களாக இருக்கணும். வந்து வேதத்தில் கடவுள் அநேகரை பற்றி சாட்சி கொடுத்தார். யோபுவை பற்றி சொன்னார் இல்லையா, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பு விலகிறவன் சாட்சி கொடுத்தார். ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு முன்னாடியே அவன் சாட்சி பெற்றானா?
நம்மையும் கடவுள் அப்படி நல்லவன் சொல்லணும். வேதத்தில் நிறைய பேர் ஆண்டவர் நல்லவன் எழுதி வச்சிருக்கிறார் இல்லையா? நீங்கள் வந்து கொர்நேலி அப்போஸ்தலர் நடவடிக்கையில் பார்த்தீங்கன்னா 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் கொர்நேலி அப்படியை பற்றி சொல்லியிருப்பார். 22:12 பார்த்தீங்கன்னா போதுங்கம்மா, நீங்கள் வீட்டில் போய் படித்து பார்த்துக்கங்க, உங்களுக்கு அதெல்லாம் ஹோம்ஒர்க். ஓகே. அப்போஸ்தலர் நடவடிக்கை 5ஆம் அதிகாரம் இல்லை 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே அனனியா அப்படிங்கிற ஒரு மனுஷனை பற்றி அது மாதிரி ஒரு நல்ல சாட்சி கொடுக்கப்பட்டிருக்கும். அதுபோல் இன்றைக்கி நாம் கிறிஸ்துவின் நற்கந்தமாய் வாழணும். கடவுள் நம்ம பற்றி சாட்சி கொடுக்கணும்னா நான் அடிக்கடி எல்லா பக்கமும் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய மனசு நம்மளை பற்றி சாட்சி கொடுக்கணும். நல்லவன் நல்லவன் சொல்லணும். சொல்லுதா உங்கள் மனசு? சொல்லுதா? எப்படி சொல்லும்? எப்படி சொல்லுன்னு கேட்டேன். நம்ம மனசே ஒத்துக்க மாட்டேங்குது நல்லவன் சொல்கிறதுக்கு. சரி, அப்போ நாம் என்ன பண்ணணும்? நம்மளை மாற்றிக்கணும், அவ்வளோதான். சரி, ரெண்டாவது நம்முடைய மனைவி சாட்சி சொல்லணும். மனைவின்னா புருஷனை பற்றி மனைவி சாட்சி சொல்லணும். ஏன் புருஷனை போல உண்டான்? மனைவியை பற்றி புருஷன் சொல்லணும். நீதிமொழி 31ஆம் அதிகாரத்தில் ஒரு அந்த மனுஷன் மனைவியை சொல்லுவான் பார்த்தீங்களா? குணசாலிய ஸ்திரீகள் அநேகம் பேர் உண்டு, ஆனால் நீயோ அவர் எல்லாவற்றிலும் மேம்பட்டவள் அப்படின்னு சொல்லுவான் அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரி உங்களை பற்றி யார் சாட்சி சொல்லணும்? அவங்க சொல்லணும். என்ன பாவம் செஞ்சனோ அவள்கிட்ட சிக்கி விட்டாரு ஆண்டவர் அப்படிங்கிறான் அன்னைக்கு ஒருத்தன். நீங்களாம் யாரும் சொல்ல மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். எங்கள் சபையில் ஒருத்தன் சொன்னான் அப்படி, என்ன பாவம் பண்ணன்னு தெரில, இவள்கிட்ட சிக்கி விட்டாரு அப்படின்னு. சரி, அதனால் மனசு சாட்சி சொல்லணும், மனசாட்சி சொல்லணும், பிறர் சாட்சி சொல்லணும். பக்கத்தில் உள்ளவங்கெல்லாம் என்ன பண்ணணுமா? சொல்லணும். அவங்களா தேவைப்புள்ள நல்ல மனுஷி நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லணுமா? சரி, இந்த மனசாட்சி மனசாட்சி பிறர் சாட்சி இந்த 3 வாங்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இறை சாட்சி அவர் போட்டுருவார். தாசில்தார்கிட்ட கையெழுத்து வாங்க போகணும்னாக்க வியூவர்கிட்ட போடணும், வாங்கணும், ஆர்ஐட்ட போகணும், அப்புறம் தான் அது எங்கே போகும்? தாசில்தார்கிட்ட போகும். அது மாதிரி கடவுள் நமக்கு சாட்சி கொடுக்கணும்னாக்க நம்முடைய மனசு சாட்சி சொல்லணும், நம்முடைய மனைவி கணவன் சாட்சி சொல்லணும், பிள்ளைகள் கூட சாட்சி சொல்லலாம். ஏன்னா அந்த நீதிமொழி 31ஆம் அதிகாரத்தில் இருக்குது. அவருடைய பிள்ளைகள் எழும்பி அம்மா பார்த்து சொல்லுவாங்களாம், நீ பாக்கியவதின்னு சொல்லுவாங்களாம். அந்த மாதிரி சாட்சி உள்ளவர்களாய் நாம் வாழணும். கடவுளுடைய சாட்சி நமக்கு கிடைக்கும். அப்பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆகவே நாம் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கை. அவங்க இன்னைக்கு என்ன பண்ணாங்க? வெள்ளை போலத்தை கொண்டு வந்தாங்க. சாகரப்பையும் பிறந்தப்பையும் வெள்ளை போலத்தை கொண்டு வந்தாங்க, இறந்தப்பையும் வெள்ளை போலத்தை கொண்டு. இன்றைக்கி நாமும் அவருக்கு வெள்ளை போலத்தை கொடுப்போம். அந்த வெள்ளை போலம் எப்படிங்க? நம்ம விசுவாசத்தில் உறுதியாக இருந்தோம்னா நாம தான் வெள்ளை போலம் இல்லையா? பரிசுத்தமாக வாழ்ந்தோம்னா நாம தான் வெள்ளை போலம். சமாதானமாக இருந்தோம்னா நாம் தான் வெள்ளை போலம். தியாகமாக இருந்தோம்னா நாம் தான் வெள்ளை போலம். அப்புறம் சுய வெறுப்போடு இருந்தோம்னா நாம் தான் வெள்ளை போலம். கடைசியாக என்ன சொன்னேன்? சாட்சியாக இருந்தோம்னு சொன்னாக்க வாசனை இல்லையா? அப்போ நாம தான் வெள்ளை போலம். அதனால் நீங்கள் ஆரம்பித்தது பார்த்துட்டுமே பயந்துருப்பீங்க நினைப்பேன். ஐயோ இன்னைக்கு காணிக்கையை பற்றி பிரசங்கம்மாடா சாமி அப்படின்னு. இல்லைங்க, இதை தாங்க கடவுள் உங்கள்கிட்ட கேட்குறாரு. வெள்ளியும் பொண்ணும் அவருடையது, மலைகளை திரிகிற 1000-10,000 ஆட்டுக்கடாக்களும் அவருடையது. அவர் இல்லாதவர்கள் இருக்கிறது போல அழைக்கிற கர்த்தர். அவர் உங்கள்கிட்ட காசு பணத்தை கேட்டு நிற்கலைங்க, உங்களையே கேட்குறாரு. ஆமென். அப்படின்னா அப்புறம் எதுக்குங்க ஃபஸ்ட்டு உண்டியல் எடுத்தீங்க அப்படின்னு கேட்கக்கூடாது. நாமே அவருக்கு, நம்முடையது எல்லாமே அவருக்கு தான். நீங்கள் போட்டது பத்தாது. அப்போஸ்தலர் நாட்களில் எழுத மாதிரி சொத்தெல்லாம் வித்துட்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதங்களில் வைக்கணும். நல்லா தானேங்க பேசுனீங்க. சரி, அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, நம்மையே கடவுளுக்கு காணிக்கையாய் கொடுப்போம். நம்மையே இந்த வெள்ளை போலத்தை போல அதனுடைய சுபாவங்கள் நமக்குள்ளர கொண்டு வருவோம். கடவுள் கண்டிப்பாக பிரியப்படுவார், உங்களை அங்கீகரிப்பார். சாலமோன் இட்ட பலிகளை அங்கீகரித்து அவனை ஆசீர்வதித்தது போல நீங்கள் இப்படி வாழ்கிற பொழுது கர்த்தர் உங்களை அங்கீகரித்து உங்களை ஆசீர்வதித்து நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு அதிகரிக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். இந்த ஆசீர்வாதமான நல்ல காலை பொழுதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை பொழுதிலே ஆண்டவரே, இந்த வெள்ளை போலத்தை போல ஆண்டவரே, அது திரவமாய் வந்தாலும் அது திடப்பொருளாய் மாறினது போல ஆரம்பத்தில் நாங்கள் பலவீனவராய் வந்தாலும் உம்மிடத்தில் வந்து பலனடைந்தவர்களாக கற்பாரை போல உறுதியாய் இருக்கிறவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, நாங்கள் ஒரு காலத்தில் ஆண்டவரே நாங்கள்
அசுத்தமாக இருந்தோம், அருவருப்பாக இருந்தோம், பாவத்தில் இருந்தோம். நீர் எங்களுக்கு பரிசுத்தத்தை கொடுத்திருக்கிறீர். அந்த பரிசுத்தத்தை நாங்கள் காத்துக்கொண்டு சமாதானம் பண்ணுகிறவர்களாக, தியாகமுள்ளவர்களாய் வாழ எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் மன்றாடுகிறோம். எங்களுடைய சுயத்தை சிலுவையில் அறைந்தவர்களாக, இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்துவே வாழ்கிறார் என்று சொல்லி, ஆண்டவரே, உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே என்று சொல்லி நாங்கள் இலக்கை நோக்கி ஓட எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, நாங்கள் நல்ல சாட்சியுள்ள பிள்ளைகளாய் வாழ, உம்முடைய நாமத்துக்கு மகிமை சேர்க்க, உம்முடைய நாமம் எங்கள் மூலமாய் மகிமைப்படும்படி நாங்கள் ஜீவிக்க எங்களுக்கு அறிவையும் தெளிவையும் உணர்வையும் பக்தியும் பரிசுத்த சிந்தையும் தெய்வ பயத்தையும் தர வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகிறோம். உம்முடைய கிருபை நிறைந்த கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். வந்திருக்கிற உம்முடைய வார்த்தை கேட்ட உம்முடைய ஜனங்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. அந்த வார்த்தைகளுடைய மனதில் நீங்காத இடம்பெறட்டும். ஆண்டவரே, நித்திய பலனுக்கு ஏதுவாய் இவர்களை நடத்தட்டும் என்று சொல்லி உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். சுகம், சுபிட்சம், ஆனந்தம், ஆரோக்கியம், நன்மை, கிருபை, மேன்மைகளை கர்த்தர் குறைவின்றி நிறைவாய் உம்முடைய ஜனத்துக்கு தந்தருளும்படி நாங்கள் மன்றாடுகிறோம். இந்த திருச்சபையை ஆசீர்வதியும், ஊழியரை ஆசீர்வதியும், சுகப்படுத்தும், பலப்படுத்தும், தேவைகளை சந்தியும். அவருடைய மனைவி பிள்ளைகள் மேலே ஆண்டவரே உம்முடைய தயவுள்ள கரம் நன்மைக்கு எதுவாக இருக்க செபிக்கிறோம். எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து காத்து நடத்துங்க. நன்மை உண்டாக நினைத்தருளுங்க. அர்ப்பணிக்கிறோம். அற்புதர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே வேண்டுகிறோம், ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன், ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய ஐக்கியமும் அந்யோன்யமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் வழிநடத்துதலும் ஆசீர்வாதமும் நம்மோடும் உலகத்துள்ள சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் சதாகாலமும் உண்டாயிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவனுடைய நாமத்தினால் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.